உண்மையாக சொன்னு எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு. ஃபேன் பாய் மூமெண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஹீரோவை நம்ம ஒரே மேடல் உட்காந்தா எந்த ஒரு பதட்டம் இருக்குமோ அந்த பதட்டம் எனக்கு செட்டியார் இன்னைக்கு பச்சையாக சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நண்பர் அவர், ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதுக்கு மேலே எனக்கு பிஸ்னஸில் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஹீரோ அவர் எனக்கு. ஓகே, அவரோட ஒரு மேடல் உட்காரணுங்கிறது என்னோட பாக்கியம். ஃபஸ்ட்டு நன்றி செட்டியார் இதுக்கு. ஃபஸ்ட்டு நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ரொம்ப பரபரப்பாக ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பேசுகிற விஷயம். நாங்கள் எம்எம்ஏ கமிட்டிலையும் பேசுவோம். என் நண்பர் சங்கர், சுரேஷ், விஜயகுமார் எல்லாம் பேசியிருக்கோம். ரொம்ப பேசப்படுற விஷயம், நம்மளுக்கு வியப்பாக இருக்கிற விஷயம், ஆனால் பெருமையாக இருக்கிற விஷயம் வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்கிறது. ஸ்டார்ட் அப் கல்ச்சர், ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், ஸ்டார்ட் அப் வேல்யூவேஷன், என்னெல்லாமோ நம்பர் பேசுவாங்க. 500 கோடி வேல்யூவேஷன், 1000 கோடி வேல்யூவேஷன், 5000 கோடி வேல்யூவேஷன். கம்பெனி ஆரம்பிப்பாங்க, முதலே ஆரம்பிக்கிறச்சு ஒரு 10-20 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு 5 வருஷத்தில் 5000 கோடி 10,000 கோடிக்கு விற்பாங்க. இதில் வந்து இந்தியாவில் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இது வந்து இட் இஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் இன் மெனி வேஸ் ஃபார் அஸ். தமிழ்நாடு கம்பெனி, சென்னை கம்பெனியில் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் 5 வருஷம் 6 வருஷத்தில் இன்டர்நேஷ்னல் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்க்கு விற்று எம்ப்ளாய்மெண்ட் நிறைய க்ரியேட் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. இது ஒரு பெருமைக்கூடிய விஷயம். இது வந்து இட் இஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கிறது ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நம்ம நிறையா கொண்டாடிட்டு இருக்கோம், இன்னும் நிறையா கொண்டாடணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு சொந்த தொழில் பண்ணி ஒரு ஜாப் சீக்கரோட ஜாப் கிரியேட்டராக இருக்கிறது ஒரு பெரிய கண்ட்ரிக்கு நல்ல விஷயம். ஸோ அது வந்து ஒரு பக்கம் ரொம்ப பெருமையாக இருக்கும், கொண்டாடிட்டு இருக்கோம், இன்னும் கொண்டாடணும். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சென்னையில் பல பாரம்பரியமான கம்பெனிங்க இருக்குது. தலைமுறைகளாக ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக அவங்க பிஸ்னஸை நடத்துகிறவங்க. ஒரு 60, 70, 80 வருஷம் நல்லி மாதிரி அந்த கம்பெனிஸ் வந்து பல கஷ்டங்கள், பல சேலஞ்சஸ்க்கு நடுவில் வளர்ந்து அவங்க வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட்டபிளாக பிஸ்னஸை பண்ணி வளர்த்துருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க. நீங்கள் ஐஐடிம்பாங்க, ஐஎம்பாங்க, அவங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர், பிராண்ட் மேனேஜர்லாம் இருப்பாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் சாலிடாக வந்து இந்த பார்ட்னரோ பார்ட்னர்ஸோ பில்ட் பண்ணிருப்பாங்க. அவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு பிராண்ட் மேனேஜரோ மார்க்கெட்டிங் மேனேஜரோ கிடையாது. அவங்ககிட்ட பண்ணதெல்லாம் எல்லாம் அவங்க யோசிச்சது, அந்த பிராண்டை கிரியேட் பண்ணது அவங்களே தான். அவங்க ப்ராஃபிட் வண்டியில் லாஸ்டிங் பிராண்ட். இப்போ நல்லிங்கிற பிராண்ட் வந்து செட்டியார் கிரியேட் பண்ண பிராண்ட் வந்து இன்னைக்கு சென்னையில் உலகம் முழுக்க பிரசித்தமான புடவைன்னா பட்டுன்னா செட்டியார் தான். ஓகே, ஸோ அது வந்து எனக்கு எப்போ நான் எம்பிஏ படித்த போது நான் ரொம்ப வேந்திருக்கேன். ஒரு தனி ஆள் எப்படி இவ்வளோ பண்ண முடியும், உலக பிராண்ட் எப்படி கிரியேட் பண்ண முடியும். அதோட இந்திக்கு வந்து அதில் கொஞ்சம் அந்த சீக்கிரட்டை கற்றுக்கலாம் தான் இருக்கேன் செட்டியார் நான் பேசிக்கலி. ஓகே, அது வந்து அவங்க இந்த சீரியஸோட நோக்கமே செட்டியார் மாதிரி அவங்களோட வாழ்க்கை பயணமும் சரி, வியாபார பயணத்துலேருந்து நம்ம எம்எம்ஏலையும் நம்ம ஆடியன்ஸுக்கும் நம்ம இந்த வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் கற்றுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஆனஸ்டாக சொல்லணும்னா எனக்கு இன்னைக்கு வந்து நான் கால் இட் மை ஏகலவ்யா மூமெண்ட். ஓகே, நம்ம வந்து நம்மெல்லாம் மகாபாரதத்தில் துரோணாச்சாரியா வந்து ஏகலவ்ய தூரக்கேன்னு பார்த்து தான் கற்றுக்கிறது தான். ஓகே, அப்பப்போ உங்களை சந்திச்சும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதாவது உங்களை எப்போதும் கேட்பேன் பிஸ்னஸ் பற்றி, உங்கள் கடை எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு. இந்திக்கு நான் அர்ஜுனனா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் செட்டியார், நேராக உட்காந்து கற்றுக்கிறதுக்கு. இது எனக்கு எம்எம்ஏ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது செட்டியார், உங்களோட உட்காந்து. இந்த எனக்கு பெரிய கௌரவம் இது. நன்றி செட்டியார், நன்றி செட்டியார். ஸோ பேட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அவரை இந்த இன்வைட் பண்ணுறதுலேயே ஒரு 4 பாடம் கற்றுட்டேன். நான் வந்து இந்த ரொம்ப செட்டியார் மாதிரி ரொம்ப விஐபிங்கெலாம் பிஸியாக இருப்பாங்கன்னு என்னோட ஸ்டைல் என்ன, ஒரு தயக்கத்தோட மிஸ் கால் கொடுப்பேன். 2 ரிங் அடிக்கும், 3 ரிங் அடிக்கும். ஓகே, நான் விட்டுருவேன் அதோட. ஏன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு தயக்கத்தோட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுருவேன். யூஸ்வலாக சில பேர் கூப்பிட மாட்டாங்க, அடுத்த நாள் கூப்பிடுவாங்க, இல்லை கூப்பிடாம விட்டுருவாங்க. நான் வச்சு 5வது செகண்ட் ஒரு கால் வந்தது. கண்ணன் தான் கூப்பிட்டு வர்றாரு வீட்டில். நீங்கள் கூப்பிட்டீங்களா, கட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஓகே, அதுவே ஃபர்ஸ்ட் அப்பா கர்டிசி, தட் கர்டிசி. நான் செட்டியார் உங்களை நான் வந்து பார்க்கணுமே, என்ன விஷயம்னாரு. நான் வந்து இந்த எம்ஏபிஎல் இப்படி ஒரு ஈவெண்ட் பார்க்குறோம், நாங்கள் முதல் ப்ரோக்ராமாக உங்களை தான், உங்கள் கைராசிக்காக உங்களை தான் நாங்கள் வரணும் பார்க்கணுன்னு. இம்மீடியட்டாக நாளைக்கு முடிஞ்சா வாங்கலை, 12 மணிக்கு வாங்க. நாங்கள் 12 மணிக்கு கரெக்டாக கடை பார்த்தேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுனாங்க. போனால் ஒரே நிமிஷத்தில் இப்போ கூப்பிட்டாங்க. நான் ஏதோ ரூம்குள்ளே கூப்பிடுவாங்க, ஒரு செக்ரட்டரி இருப்பாங்கன்னு நினச்சேன். செட்டியார் கவுண்டரில் கூப்பிட்டாரு. என்ன கவுண்டரில் அங்கே உட்காந்துருந்தா, நான் எதிர்க்க உட்காந்துருந்தேன். பக்கத்தில் பழைய ஆக்ட்ரஸ் காஞ்சனா இருந்தாங்க இன்னைக்கு. ஆமாம், அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. 2 நிமிஷம் அப்படின்னாரு என்கிட்ட. பரவாயில்லையான்னாரு. அப்படி தான் பேசுவார், பரவாயில்லையா அப்படின்னாரு.
நான் பரவாயில்ல செட்டியார் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசணும். பார்க்கறச்சு ஒரே ஜேன்னு கும்பல் இருந்தது. ஆடி மாதத்துக்கு தான் போனேன் நான். அவர் ராமநாதன் அவர் சன்னு பக்கத்தில் இருந்தார் நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செட்டியார் இதை பார்க்கறதுக்கு. ராமநாதன் சொன்ன இது மாதிரி கும்பல் இருக்குன்னு. அவர் என்ன சொன்னானே, ஆடி மாதம் தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டோம், அப்படி கூட கும்பல் இருக்கு. பவர் ஆஃப் த பிராண்ட், பவர் ஆஃப் ப்ரைசிங். ஓகே, ஸோ 3 பாடம் இதுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் வந்து நான் கிளம்புறச்சு ஒரு வார்த்தை சொன்னார், இதே மாதிரி நீங்கள் இதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க வேணாமே, ஃபோனில் சொல்லியிருந்தா ஒரு தகவல் கொடுத்துருந்தா வந்திருப்பேன் நான் எம்எம்ஏக்கு அப்படின்னாரு. ஹியூமிலிட்டி ரிமார்க்கபிள். 4 lessons in 4 minutes. ஒரு ஃபோன் கால் நேராக பார்த்தது எனக்கு சொல்லுவாங்களே, எனக்கு வந்து அப்போ தான் நினச்சிருந்தேன், அப்பாடி இப்போ வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த ஒரு 10 நிமிஷத்துலேயே இவ்வளோ பாடம் இருக்குன்னா 1 hourல எவ்வளோ கற்றுக்கலாங்கிறது சிட்டியார். ஸோ நம்ம கான்வர்சேஷனை பேட்டி ஆரம்பிப்போம் செட்டியார். முதல்ல ஆரம்பிப்போம் செட்டியார். நீங்கள் இந்த எப்போ வியாபாரத்துக்கு வந்தீங்க, எங்கள் ஸ்கூலில் படிச்சீங்க, எப்போ வியாபாரத்துக்கு வந்தீங்க, அப்போ கடை எப்படி இருந்தது, மெட்ராஸ் எப்படி இருந்தது உங்களோட? நான் வந்து பிறந்தது காஞ்சிபுரம். ஒரு 3 மாதம் சரியாக கேட்குறது இல்லையா, கிளியரா 3 மாதம் குழந்தையா இருக்கும்போது வந்துவிட்டோம் சென்னைக்கு. வந்தபோது முதல்ல ஏதோ வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இல்லை வாங்கிட்டோம், சாரி. 1937 வி ராமலிங்காரன் ஃபேமஸ் டாக்டர் ரங்காச்சாரிக்கிட்ட ஜூனியராக இருந்தார். ரொம்ப அதாவது நாடி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவார். அவரை பற்றி ஒரு கதை பேசலாம், பட் நான் சுருக்கமாக முடிக்கணுன்ற கடையை பற்றி பேசுகிறேன். அவர்கிட்ட அந்த உஸ்மான் ரோட்டில் 3 கிரவுண்டு, அந்த நம்பர் 18 ஓல்டு நம்பர், அங்கே வந்து 6000 ரூபாய்க்கு வாங்கணும் வித் ஹவுஸ். அதுதான் வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். அப்போ வந்து எனக்கு இப்போது ஆங்கிலத்தில் பேச முடியலைன்னு சொன்னார். காரணம் நான் சொல்லிடுறேன். 1937 வரைக்கும் இங்கே இந்தியா முழுவதும் இங்கிலீஷ் மீடியம் தான் ஸ்கூல்ஸ் இருந்தது. ராஜாஜி அப்போது, அதாவது அப்போ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, முதல் மந்திரி வந்த உடனே அது ரிமூவ் பண்ணிட்டு தமிழ் மீடியம் மாற்றிட்டார். 67 வரைக்கும் அப்படி இருந்தது. 67 இந்த கவர்மெண்ட் டிஎம்கே வந்தபோது ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் நீக்கிறதுனால நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் வர ஆரம்பிச்சிடுது, சிபிஎஸ்சி ஸ்கூல். ஸோ அந்த 30 வருஷத்தில் மாட்டேன்னுக்காக தான் கஷ்டமாக போச்சு. அதில் நான் மாட்டின்ட்டேன். என்னுடைய படிக்கப்பெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் என் படிப்பு. நான் பள்ளிக்கூடம் போனது 1945, தமிழ் மீடியத்தில் படிக்க முடியாயிடுச்சு. அப்போ எனக்கு படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியம்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஈவன் எஸ்எல்சி முடித்தவொடனே மாடியில் வீடு, கீழே கடை, வெளியில் யாருமே பழக்கம் இல்லை. அப்படி போயிடுது. அப்புறம் வெளியில் வந்து பழக ஆரம்பித்தப்போ தான் ஆங்கிலம் பேச முடியலன்ற வருத்தம் இருந்தது. கொஞ்சம் அதிகமாச்சுன்னு யாரோ சொல்லுங்கள், அப்போது நான் குறைச்சிக்கிறேன். நீங்கள் அந்த வருத்தம் முதல்ல எப்போ வந்ததுன்னா 1954 ஒரு படம் தூக்குன்னு சன் தியேட்டரில். என் பின்னா எல்லாம் ஒரு 6-7 வயசு குழந்தைங்க, 6 வயசு 6 அல்லது 7 வயசு உள்ள குழந்தைங்க எல்லாம் ஒருத்தர் கிராமர் மிஸ்டேக்குகள் அதை விட்டு கவலைப்படல, எல்லாம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி சகஜமாக பேசுகிறதுக்கு வரலேன்னு அப்போ வருத்தப்பட்டேன். அப்புறம் தெரிஞ்சது இங்கிலீஷ் மீடியத்துக்குன்னு தனியாக பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு. டி நகரில் பெண்களுக்காக, அதோட பெண்கள் தான் அதிர்ஷ்டம் பண்ணவங்க சொல்லணும், அவங்களுக்காக ஒரு வித்யோதயா இருந்தது, ஹோலி ஏஞ்சல்ஸ் இருந்தது. பாய்ஸ் வேணால் அப் டு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் ஹோலி ஏஞ்சல்ஸ். அதுவும் தெரியாது எங்களுக்கு, ஏன்னா வசதி இல்லை. அப்போ எங்கள்கிட்ட கார் கிடையாது. முதல் கார் இவங்க தான், அந்த கதை சொல்கிறேன் பின்னாடி. ஒரு மாட்டு வண்டி இருந்து, மாட்டு வண்டிலாம் கொண்டு போய் பள்ளிக்கூட்டில் விட்டு வருவாங்க. 1940 நவம்பர் 9 நான் பிறந்தது. 45 பள்ளிக்கூடம் போய் சேர்ந்த பிறகு எனக்கு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் ஞாபகம் இல்லை படித்தது. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்போவாது நான் கொஞ்சம் போர் அடிக்கிறேன்னு கொஞ்சம் யாரோ ஒருத்தர் கை தூங்க, நான் குறைச்சிக்கிறேன். அப்போ என்னாச்சு, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அங்கே டீச்சர் வந்து ஒரு 5 சம்ஸ் இதை போட்டாங்க. அவங்க போட்டு சாக்லேட் திரும்பி வைக்கிறதுக்குள்ளே நான் முடிச்சிட்டேன். என் பக்கத்தில் வந்துருந்தேன். ஏன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முதல் சந்தோஷமான அனுபவம். வந்து பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருந்து, பட் எனக்காக மறுபடியும் போனால் 6வது ஒரு சம் போட்டார். திரும்ப நேரம் வச்சுட்டேன் மறுபடியும். அவர் வரத்துக்குள்ளே முடிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் முந்தைய தட்டி கொடுத்து சொன்னார், சந்தோஷமாக இருந்து. அப்புறம் அந்த கட்டடம் இடிக்கும்போது நான் அப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். எங்கள் செக்ரட்டரி மகாராஜ் சொன்னேன், சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. நாங்கள் எதுக்குன்னாரு, 3rd ஸ்டாண்டர்டில் இந்த இன்சிடென்ட் நடந்தவா, நானும் வரேன்னாரு. வந்துட்டு அங்கே நான் இருக்கும்போது தரையிலேருந்து அங்கே டேபிள் போட்டு அந்த ஃபோட்டோ போட்டு சின்ன பாக்ஸ் போட்டு குமுதத்தில் நியூஸ் போட்டிருந்தான், இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து அப்புறம் 4th 5th என்னாச்சு, டி நகரில் பனகல் பார்க்கு சவுத் உள்ளவங்களெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. கிருஷ்ணன் பார்க்கில் ரோட்டில், நம்ம கிருஷ்ணான் சபா எத்தாப்பில். பனகல் பார்க்கு நார்த் உள்ளவங்களெல்லாம் நாங்கள் அப்போ நம்ம 10th யாரையா ரோட்டில் இருந்தோம். பக்கத்தில் 9ல் என்மாலிக்கு இருந்தார், அவர் பற்றி பின்னாடி சொல்கிறேன். அப்போ வந்து எங்களெல்லாம் ராஜாபாதர் தெருவில் பள்ளிக்கூடம் கட்ட அங்கே அமிச்சிட்டாங்க. அப்போ அப் டு 5th ஸ்டாண்டர்ட் பாய்ஸு கேர்ள்ஸ்லாம் உண்டு. 4th 5th 2 இது, 3rd 4th 5th நான் தான் 1st ரேங்க் வந்தேன்.
ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது நாராயண ஐயர் கிளாஸ் டீச்சர் என்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டு ஆச்சரியமாக இருக்குடா உன் விஷயம், எப்போவுமே வந்து கேர்ள்ஸ் தான் ஃபஸ்ட் ரேங்க் வருவாங்க, ஏன்னா அவங்க இப்போ ஸ்கூல் விட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க, படிக்க ஆரம்பிச்சுவாங்க. பாய்ஸ் எல்லாம் ப்ளே கிரவுண்ட் போனால் விளையாடுவாங்க, அப்படி இப்படி கொஞ்சம் லேட்டாக போவான். அதனால் அவன் படிப்புக்கு ஒதுக்குற நேரம் ரொம்ப குறைவு. ஆகையினால வந்து நீ ஒருத்தந்தாண்டா 3 வருஷமாக ஃபஸ்ட் ரேங்க் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து. அப்புறம் ஃபஸ்ட் ஃபார்ம் சொல்லணும் 6th ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ எங்கள் பள்ளிக்கூட பக்கத்தில் மெயின் ஸ்கூல் இருக்கு. ஆனால் அது ஒரு பொற்காலம். நான் வேணால் சரியாக அதாவது அவங்கள உபயோகப்படுத்திக்கலன்னு சொல்லலாம். அண்ணா சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு எங்கள் ஹெட் மாஸ்டர், அவர் எல்லா இதுலேயும் அதாவது அவர் தெரியாத விஷயமே கிடையாது. அவர் நிறைய இப்போ கூட நீங்கள் இதில் ராமகிருஷ்ணா மட்டில் பார்த்தா உபனிஷத்துக்கு அர்த்தம் அது மாதிரி பலதுக்கு அவர் சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஸ்காலர். அந்த ஆன்மீக புஸ்தகம் பூராமல் அவர் ஒரே எழுதுந்தான். நிறைய பேர் சந்தேகத்துக்கெல்லாம் அவர்கிட்ட கேட்டு போவாங்க. அங்கே படிக்கும்போது நான் ஒரு பல மேடையில் சொல்லியிருக்கேன், நான் வகுப்பறையில் கற்றுன்றதை விட நான் வந்து ப்ரேயர் ஹாலில் கற்றுன்றது தான் அதிகம் சொல்லிட்டு. நான் படிக்கும்போது மாரல் கிளாஸ்னு உண்டு, இப்போ இருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு வாழ்க்கைமை காலம்பரை 10:15 11 வரைக்கும் ஏதோ பாகவதம் இல்லாட்டி ராமாயணம் அல்லது இது ஏதாவது இது பாரதம் அது மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணி அது 45 நிமிஷம் முடியுமா ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய சின்ன சின்ன ஸ்டோரி வரும் பாரதத்தில். மஞ்சக்குடி ராஜகோபால் சாஸ்திரி பல பேர் வந்து அது வந்து கடைசியில் ஒரு நீதியோடு முடியும். அதனால தான் பேர் மாறல். அது வந்து ரொம்ப பேர் ரிலிஜனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ரிலிஜனுக்கு சம்மந்தமே கிடையாது. அதில் அப்படி வந்தபோது ஒரு நாள் அந்த மஞ்சக்குடி 10:10 வந்து ஸ்டேஜில் எங்கள் ஹெட் மாஸ்டர் உட்காந்தார். இப்போ பிரின்சிபல்னு சொல்கிறோம், நாங்கள் ஹெட் மாஸ்டர்னு சொல்லுவோம். உட்காந்து இவர் வரல, மஞ்சக்குடி சாஸ்திரி வரல. 10:15 இவருக்கு அன்றைக்கி பேச போகிறேன்னு தெரியவே தெரியாது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு சான்ஸே இல்லை. ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்னார். எங்கே 10-11 வயசு குழந்தைகள் புரிகிற மாதிரி சொன்னார். அப்போ நாங்களாம் சார் மஞ்சக்குடி சாஸ்திரி வேணா இனிமேல் நீங்களே சொல்லுங்கள் சார் அவர்கிட்ட போய் சொன்ன ஸ்டேஜில். அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டு. அப்போ 4th ஃபார்ம் படிச்சிருந்தேன். 4th ஃபார்ம்னா 9th ஸ்டாண்டர்ட். அப்போது அவர் இப்படி வராண்டால் இப்படி போவார். எங்கள் ஹெட் மாஸ்டரு எங்கள் கிளாஸ் ஃபஸ்ட்டு முதல் பீரியட் முடிஞ்சு போச்சு. அடுத்த பீரியட் டீச்சர் வரல. அவர் ஏதோ ஹோம்ஒர்க் மாதிரி கூப்பிட்டு போயிட்டார், இது எழுதிட்டுங்களான்ட்டு. அப்போ இதை அவங்க எழுதிட்டுருந்தோம். அப்படி போயிட்டு வந்து எட்டி பார்த்தார். அப்புறம் டீச்சருக்கு வர காலியாக்க வந்து டீச்சர் வரல ஆமான்னோம். அப்புறம் என்ன இங்கிலீஷ் கிராமர் பீரியடு. எனக்கு இங்கிலீஷே கொஞ்சம் தராரு, கிராமர்னு சொல்ல முடியாது. அது என்னமோ அது மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. அப்போ வந்து என்னாச்சு வந்து ஒரு பாடம் நடத்தி ஏதோ எழுத ஆரம்பித்தார். எனக்கு சுத்தமாக புரியல, சில பேருக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் ஆச்சு, பெல் அடிக்க போகிறாங்க. அப்போ வந்து யாரை ஃபஸ்ட் ரேங்க்னா நாகராஜன் ஒரு பையன். அது ஏதோ கேட்டார், அவனுக்கு தெரியல. ஸோ உட்கார்றேன்னா யார் செகண்ட் ரேங்க்னா ஸ்டாண்டர்ட் மோட்டர் கம்பெனியில் மகாதேவன் டைரக்டர் இருந்தார். அவர் சன் சுப்பிரமணியம் சொல்லிட்டு அவன் அப்புறம் இன்ஜினியரிங்லாம் படித்தான். இப்போ டீனாக தான் இருக்கான். அவங்ககிட்ட அவனுக்கு தெரியல. 3வது நான் அதாவது அவன் 424, இவன் 408, நான் 402. அந்த காலத்தில் மார்க் தாராளமாக போட மாட்டாங்க. அவன் வந்து பெல் அடிச்சு உட்காந்துட்டேன். எனக்கும் தெரியல ஆன்சரு. அதாவது அப்படி வந்து பெரிய ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம். எங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கிற சக்தி இல்லாமல் போச்சு, இல்லை அக்கறை இல்லாமல் போச்சு. இப்போ வருத்தப்படுறோம், அப்போ ஏற்பட்டவர்கிட்டலாம் நம்ம இருந்து இது மாதிரி சரியாக படிக்கலையேன்னு சொல்லிட்டு. அது இது 3rd ஃபார்மில் நடந்தது. 4th ஃபார்ம் வரும்போது என்னாச்சு, எனக்கு கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. அதாவது நான் படிக்கும்போது நான் சொன்ன ஏற்கனவே என் மகாலிங்கம் சொன்னேன் இல்லையா, 1946 இவர் பொள்ளாச்சி மகாலிங்கம். அவங்க அப்பா நாச்சிமுத்து கவுண்டர்னு சொல்லிட்டு அவர் இங்கே அப்போல்லாம் எப்படின்னா 2 இயர்ஸ் இது இன்டர்மீடியட் படித்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் போகணும். அப்படி இருந்தது அந்த காலத்தில். இப்போ எப்படின்னு தெரியல. அப்போ லைலா காலேஜ் சேர்த்துருந்தார். ஆனால் ஒரே பிள்ளைனால அவருக்கு ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை அவங்க அப்பாவுக்கு. அதுக்காக நான் அந்த வீடு வாங்கினார். நம்பர் 9, நாங்கள் 10ல் இருந்தோம். வாங்கி அவர் மாடியில் அவரை பார்த்துக்கிறதுக்காக அவங்க பர்மா ஸ்டைல் ஏஜென்ட் ஹோல் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அதனால் பர்மா ஸ்டைலில் டி ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் அவருக்கு இருந்து பிள்ளைய பார்த்துக்குன்னு சொல்லிட்டு மெர்க்கரி ஃபோர்டு ஒரு டிரைவர் ஒரு சமையல்காரர் அந்த மாதிரி இருந்தார். அவர் எப்போ படிச்சுட்டே இருப்பார். இங்கேருந்து பார்த்தோன்னே அங்கே பின்னாடி அந்த காலத்து வீடு பின்னாடி ஒரு சார்ப்பு இறங்கியிருக்கேன். அது எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருப்பார். நான் மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன் அவர் பிஏன்னா நம்மளும் படிக்கலான்னு. இவர் படிக்கிறது பார்த்து விட்டேன், இது நம்மளால் சரிபடாது, நம்ம அதை நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலான்னு. அதுக்கப்புறம் தான் அப்போ ஒரு யார் இல்லை ஞாபகம் இல்லை. அப்போ யார் பாலிட்டிஷியன் பார்த்தாலும் பிஏல் அப்படி போட்டிருக்கோம். சரி பிஎல் தான் பெரிய படிப்பை, நம்ம பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் ஹிஸ்ட்ரி பிடிக்கும். அதுக்கப்புறம் பிஎல் முடிக்கலாம்னு வச்சுருந்தேன். எங்கள் வீடு எப்படின்னா நம்பர் 10 வீட்டு பேர் ப்ளூ பெல்னு பேர். நாங்கள் வேடிக்கையாக நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்னு சொல்லுவேன் யாராவது கேட்டாங்கன்னா.
அது வந்து கட்டினது வந்து சி துரைக்கண்ணு சொல்லி அவர் இம்பீரியல் பேங்க்கில் சீஃப் கேஷியராக இருந்தார். அவருடைய சன்னு தான் சிடி கோபிநாத்னு டெஸ்ட் பிளேயர். அது அப்படிதான் கிரகப்பிரவேசம் ஆச்சு. அங்கே வந்து அம்மா பார்த்து இத்தனோட வீடு கட்டியிருக்கேன், நம்ம குடும்பத்துக்கு போகிறோம், அது விற்றுருங்கன்ட்டாங்க. அன்றைக்கி கிரகப்பிரவேசம் ஆன மறுநாள் கொடுக்குறேன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா 26,000 ரூபா 3 கிரவுண்டு பாண்டி பஜாரில், அது வீட்டோட புது வீடு. அப்போ அங்கே தான் அங்கே இருந்தோம். அதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமான நாட்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே அந்த பள்ளிக்கூடம் அங்கேருந்து 2 மினிட்ஸ் ஆகாது, ஓடி போயிடுவேன். நான் எல்லாம் பசங்க விளையாடுவாங்க. நிறைய நகரத்தார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்டு. நான் படிக்கும்போது 40 பேரில் 18 பேர் என் கிளாஸில் நகரத்தார் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய. இப்போ சபாரத்தன் சார் மாப்பிள்ளை நான் பார்த்தேன். அது என்னமோ இயற்கையாக அப்படி எனக்கு நேர்ந்தது. அப்போ என்னாச்சு, 4th படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வயசு 12. என் தகப்பனார் இறந்து போயிட்டார். உடம்பு இப்போ இருக்கிற மாதிரி மருத்துவத்தில் இப்போ இருக்கிற அட்வான்ஸாக கண்டுபிடிச்செல்லாம் அப்போ இல்லை. அது இருந்தால் அவர் 42 வயசு. நான் எதிர்பார்க்க நான் ஸ்டூடெண்ட் பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியில் வந்து அந்த எப்போ யாரும் நேராக வீட்டுக்கு வர மாட்டோம். மெக்கனெட்டு கொஞ்ச நேரம், பார்க் லைன்ஸ் கொஞ்ச நேரம், தமிழ் பண்ணை, அப்புறம் தான் வீட்டுக்கு வரும். வெங்கண்ட்லுக்கும்போது தகவல் சொன்னாங்க. இப்போ தெரியல, சின்ன வயசு இல்லையா, அது எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு அப்போ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்த பிறகு எனக்கு என்னாச்சுன்னா, இது 53 ஆகஸ்ட் நைட்டு நான் இருந்து போனது. அதுக்கப்புறம் 15 நாள் ஆயிருக்கோம். ஒரு கஸ்டமர் ரிலேஷன் எப்படி இருந்தது கடையிலன்னு சொல்ல. அப்போ வந்து நாங்கள் வெளியில் நின்றுருந்தேன். இது ஒரு சின்ன பேக் ஸ்டோரி சொன்னால் தான் புரியும். 1937 எலெக்ஷனில் இவர் ஜெயிச்சார், காமராஜர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டார். அப்போல்லாம் எம்எல்ஏ ஹாஸ்டல் கிடையாது. எம்எல்ஏலாம் அவங்க வசதியை ஏதோ பண்ணிக்க வேண்டியது தான். அவருக்கு ரொம்ப வசதியே கிடையாது. அதுவே பல பேர் உதவியில் தான் அந்த எலெக்ஷன் நடந்தது, ஜெயிச்சார். இன்னும் இப்போ வந்து எங்கே தங்குறதுன்னு, அப்போ வந்து இப்போ இருக்கிற காமராஜர் நம்பர் 9 திருமலைப்பிள்ளை ரோடு விருதுநகர் டெக்ஸ்டைல்ஸ்னு இருந்து நட்ராஜன் சொல்லிட்டு அதனோட ஓனர் வந்தால் போனால் தங்குறதுக்கு அந்த வீடு வச்சுருந்தார். அவர்கிட்ட சொந்தம் இல்லை, கோவிந்தராயல் நாயுடுன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தம். அந்த வீடு ஒன்று, அதுக்கு அடுத்த வீடு ஒன்று. இப்போ இது பாருங்கள் ரெசிடென்சி டவர்ஸு, அதுவும் அவங்க வீடு. அப்போ இது எங்கள் வீடு, நான் இப்போ வந்தேன் தங்குறேன், மாடியில் ஒரு ரூம் கொடுக்குறேன் தங்கிங்கன்னு அங்கே தங்கியிருந்தார். அது சொல்லிட்டு அப்போ தான் அது புரியும். அப்படி இருந்திருந்தார். அப்போது 52 எலெக்ஷனில் ராஜாஜி வந்தார். அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை 53 54 இல்லை 53 எங்கள் அப்பா இருந்தார், இயர் மறந்து போச்சு. இவர் வந்து சிஎம் ஆகிட்டார். ஆன பிறகு இவங்க ஊர்லேருந்து விருதுநகரில் யார் வந்தாலும் நான் நல்லியில் புடவை எடுக்கணும். ஏன்னா இவருக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அவன் என்ன பண்ணார், அந்த பக்கத்து வீட்டில் தான் நட்ராஜன் இருந்தார். அவரை கூப்பிட்டு இது மாதிரி புடவை எடுக்கின்றாங்க. அவங்க பத்மா அம்மான் பேர், பத்மான்னு அவங்க அமிச்சு கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அப்படி அந்த மாதிரி அதான் ஆல்மோஸ்ட் தினம் யாரோ வந்துகிட்டே இருப்பேன். இந்த போது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மறைஞ்சி ஒரு 15 நாள் இருக்கும். வந்தாங்க, நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த படியில் முதல் படி கால் வச்சுட்டு உள்ளே பார்த்தாங்க. எங்கள் அப்பா படத்துக்கு மாலை போட்டிருந்து. ஏன் நாராயணசாமி, எங்கள் அப்பா பேர் நாராயணசாமி படத்துக்கு ஏன் மாலை போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை இது மாதிரி இறந்து போயிட்டாருங்க. அந்த மாதிரி அப்படியே கண்ணில் ஜலம் விட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க, வாங்கலை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதோடு 1969 அவங்க கடைக்கு வந்தாங்க. 16 வருஷம் கழிச்சு. அப்போது நான் இருந்தேன். வந்தேன். அப்புறம் ஏதோ யாரோ கூட ஆயிடுச்சான்னு சேர் எடுத்தேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி 53 இது மாதிரி இன்சிடென்ட் நடந்தது. ஆமாம், நான் வந்தால் உங்கள் அப்பா தான் என்னை அட்டன் பண்ணுவார். எனக்கு ஒரு உங்கள் கடைக்கு நுழைஞ்சால் கடைக்குள்ளே போகிறோன்னு ஃபீலிங், ஏதோ சொந்தக்காரங்க வீட்டில் போகிற மாதிரி இருக்கும். அவர் இல்லாமல் இங்கே வாங்கிறதுக்கு மனசு வரல. நான் திரும்பி போயிட்டேன். யாரோ பேத்தியனும் நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தி நான் வந்து இப்போ வந்தேன். அப்படின்னா எப்போ போல நீங்கள் வரணும்னு கேட்டேன். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுது. கடையில் ஏதாவது ஒரு வேக்கம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, எங்கள் அப்பா அப்படின்னு எங்கள் அப்பா சேரே கிடையாது. நானும் சேர் போட்டு உட்காந்துருக்கேன். ஒரு வந்தபோது நான் எனக்கு அதான் கேபினே கிடையாது. அதாவது இந்த கேபின் இன்ட்ரடியூஸ் பண்ண கேபின் ரூம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வெள்ளைக்காரங்க. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஜப்பானில் என் பையன் ஒரு ஏதோ ஒரு விஷயம் அது ஷிம்ப் அந்த இதுக்காக அதை பற்றி கன்சல்ட் பண்ணி அவங்கள பார்ட்னராக போட்டுக்கணும்னு ஜப்பான் போயிருந்தான். மிட்சுபிஷி கம்பெனி ஞாபகம் எனக்கு. அவன் சொன்னான் போயிட்டு வந்து இது மாதிரி அங்கே வந்து மேனேஜிங் டைரக்டருக்கோ சேர்மனுக்கோ யாருக்கும் செப்பரேட் ரூம் கிடையாது. இது மாதிரி பெரிய ஹால் இருக்கும், ஒன்றும் பிரமாதமாக அங்கே டியூப்லைட் இருக்கும், ஃபேன் இருந்தால் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேனேஜிங் டைரக்டர் சேர்மன் வச்சோம். அவருக்கு ஒரு ஃபைல் வேணும்னா அவர் எழுந்து போய் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் அங்கே போய் அந்த ஃபைல்லாம் பாட்டு நோட் பண்ணிட்டு வர்றார். பெல் அடிச்சு வான்னு சொல்லலாம் கூப்பிட மாட்டாங்க சொன்னான். ஆனால் அப்போ ஜப்பான், இப்போ தானே சைனான்னு ஆசியானு அவன் சொன்னால் வெஸ்டர்ன் கண்ட்ரியோட மேனேஜ்மெண்ட்டோட ஏஷியன் கண்ட்ரியோட மேனேஜ்மெண்ட் தான் பெஸ்ட்டுன்றது நாங்கள் புரிஞ்சுட்டேன்னு சொன்னான். வாஸ்தவம் இப்போ அப்படி தான் இருந்துகிட்ருக்கு.
அந்த மாதிரி சில எங்கள் இதில் வந்து ஆஃபீஸ் ரூமே கிடையாது. எங்கள் சித்தப்பா பார்த்தபோது வச்சுருந்தார். எங்கள் அப்பா வாசல்லே நிற்பார், கஷ்டம் வாங்கணுவார். அப்புறம் அவரே போய் அட்டன் பண்ணுவார். பில் போர்டர் மட்டும் எங்கள் மாமா பிள்ளை கோபாலன் அவர் போடுவார். இவரே போய் காரில் வச்சுட்டு வருவார். இது என் கண்ணால் நான் பார்த்தது. அது மட்டும் இல்லை, இந்த கடை வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் கவுண்டர் சேல்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு அத்தோட இருக்க மாட்டார். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ எப்படி ஏதாவது போட் கிளப் ஏரியா அரிஸ்டோக்ராட் இதுன்னு சொல்கிறோமோ, அந்த காலத்தில் மயிலாப்பூர் தான் அரிஸ்டோக்ராட் ஏரியா. இந்த 46 எஸ்எஸ் வாசன் படம் ஒன்று எடுத்தார், மிஸ் மாலின்னு. அதில் இப்போ கதாநாயகி பாடுவார், மயிலாப்பூர் வக்கீலாத்து மாட்டுப்பொண்ணு ஆவேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதனால் எங்கள் கஸ்டமர்ஸ் பூரா மயிலாப்பூர். எங்கள் தாத்தா ஒரு சின்ன பேக்ரவுண்ட், எங்கள் தொழில் எப்படி ஆரம்பிச்சுன்றது சொல்லிடுறேன். சொல்கிறேன்னா 1906ன்னு சொல்லணும். இது வந்து நாங்கள் வந்து ஜெயித்தோன்னு அப்படி சொல்ல முடியாது. கடவுள் இருந்து நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி பண்ணார். இது நேர்ந்ததுன்னு சொல்லணும், இது ஹேப்பன்னு சொல்கிறோமா, அது மாதிரி. அது வரைக்கும் அங்கே காஞ்சிபுரத்தில் சின்ன சின்ன இடங்கள் உண்டு. அதாவது ரெட்டிப்பேட்டை, பாக்ராப்பேட்டை, ஒளிமுகதுப்பேட்டை, அந்த கம்ப்ளீட் வியூவர்ஸ் அங்கே தான் இருப்பாங்க. வேறு இடத்துக்கு வரமாட்டாங்க. இது அவங்க மாமா பிள்ளை அத்தை பிள்ளை அப்படி இருப்பாங்க, என்னை விட்டு வரமாட்டாங்க. 1906 என்ன மனசில் பட்டுருந்து எனக்கு தாத்தா, அவர் மெயின் ரோடுக்கு வந்தார், நம்பர் 2 செட்டி ஸ்ட்ரீட். இதுதான் முதல் திருப்புமனை. அதாவது ஒரு கேள்வி கூட கேட்க போகிறேன்னார். முதல் திருப்புமனை இந்த என்ன சொல்கிறது, இந்த நல்லினுடைய சரித்திரத்தில். அது வந்து என்ன எப்படி இம்பார்ட்டண்ட்டுன்னா, சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம்னு சொல்லுவோம். பெரிய காஞ்சிபுரம்ன்றது இப்போ சங்கரமடம், அதுக்கப்புறம் ஏகாம்பரநாதர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், இது உள்ளது பெரிய காஞ்சிபுரம். பெருமாள் கோயில் இருக்குது சின்ன காஞ்சி, அளவில் சின்னதுன்ட்டு. அது விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை விஷ்ணு காஞ்சி முடிஞ்சு சிவகாஞ்சி ஆரம்பிக்கிறது நம்பர் 2. அதில் அவர் இருந்தார். யார் மெட்ராஸ்லேருந்து போனாலும் 2 கோயில் முக்கியமாக போவாங்க. இந்த ஏகாம்பரநாதர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், அப்புறம் வரராஜ பெருமாள் கோயில். இது அந்த வழியாக தான் போய் ஆகணும். முடித்து போய் சேர்ந்த உடனே திரும்பும்போது முதல் கேள்வி, நான் காஞ்சிபுரம் ஃபேமஸ் ஃபார் சில்க் சாரீஸ், பட்டுப்பட்டு இருக்குன்னா அங்கே லோக்கல் யாரோ கூட வந்து இங்கே மாதிரி சின்னசாமி ஒருத்தர் இருக்கார். நல்ல அப்போயே அவர் எங்கள் இந்த கடைக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த போட்டியில் சமாளித்து நிற்குதுன்னா குவாலிட்டி தான் சொல்லணும். அதுதான் முதல் ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு. அதனால் அவர் நெசவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து போயிடுவாங்க. ஆர்டர் கொடுத்து போய்ட்டு அட்ரஸ் கொடுத்து போயிடுவாங்க. பெரும்பாலும் மயிலாப்பூர் இருக்கும். அப்போது வரதா இருந்தால் ட்ரெயின் ஒன்று தான் வசதி. அதில் இப்போ இவங்க ஃபாதர் தாத்தா, அது அப்புறம் சொல்கிறேன். ட்ரெயின் தான் வசதி. அங்கேருந்து 10 அணா கொடுத்தா மாம்பழம் ஸ்டேஷன் இறங்கிடலாம். மாம்பழம் ஸ்டேஷன் இன்றைக்கி கூட அந்த ஸ்டேஷன் பேர் மாம்பழம் தான். டி நகர்னு வைக்கல. டி நகர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஏரியா ஆகிடுது. ஆனால் 1911 வந்து இங்கே டி நகரே கிடையாது. இங்கே பெரிய லேக், அது பேர் லாங் லேக்குன்னு பேர். இங்கே ரயில்வே ட்ராக்கில் ஆரம்பித்து இது லேக் ஏரியா போய் அதில் லைலா காலேஜ் உள்ளே போய் முடியும். ஆனால் ஊரே கிடையாது. அதனால் அங்கே இறங்கலாம், அந்த பக்கம் தான் இறங்குவாங்க. அது அப்போ வந்து அங்கே இறங்கி அவர் இந்தபடி ஏரிக்கிற வழியாக நடந்து எல்டாம்ஸ் ரோடு வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கே பஸ்ஸெல்லாம் இருக்கும். ஈவன் ட்ராம் கூட வந்துருத்துன்றேங்கிறேன். அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு நடந்து போய்ட்டு எல்லாம் டெலிவரி கொடுத்துட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அந்த ட்ரெயின் வந்து காலம்புற அங்கே 6 கிளம்பி 9. அது மோஸ்ட்லி அது பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போகும். ஆனால் 4th ஸ்டேஷன் வந்தோடனே காலி ஆகிடும். அதில் மொத்தம் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த காஞ்சிபுரத்து வரங்க எல்லாம் இறங்கி செக்ரட்டரியேட் பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் உண்டு. இந்த பீச் ஸ்டேஷன் இறங்கி அப்படியே போயிடலாம் செக்ரட்டரியேட். இப்போ இருக்கான்னு தெரியல. அது மாதிரி அதே மாதிரி ஈவினிங் வந்து அங்கே 6 மணிக்கு ஒன்று கிளம்பி 9 மணிக்கு இதுக்கு போயிடும், காஞ்சிபுரம் போயிடும். அது பேர் ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின்னு பேர். அதில் வந்து போயிட்டு இருந்தால் அப்படி இருக்கும்போது 1923 டி நகர் ஏற்பட்டது. இன்னும் ஒரு வருஷம்னா தியாராயண 100 சென்டினரி இயர் வருது. 1923 ஆரம்பிச்சது. அப்போது ராஜா பனகல்ன்றது காலஸ்தி பக்கத்தில் ஒரு சின்ன எப்படி ஜமீன்தார். அவர் ஸ்டாச்சு அங்கே இருக்குது. அவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ரூலிங் பார்ட்டி. 1921 எலெக்ஷன் வந்து காந்தி வந்து காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க, நம்ம ஏதோ கோரிக்கை வச்சாங்க, எதுவும் அவங்க கேட்கல, ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா அதனால் அண்ணா போஸ்ட்டாக வந்துட்டாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போது வந்தோடனே அண்ணா தெரு பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபி நாராயணசாமி செட்டரு, சர் முகமது உஸ்மான் ரோடு, இந்த பக்கம் சர் தாயரா ரோடு, ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. எல்லாமே ஜஸ்டிஸ் பார்ட்டி நேம் தான். 1-2 தான் கோட்ஸ் ரோடு, கிரிஃபித் ரோடு, பக்கெட், இவங்க 3 பேரும் அப்போ இன்ஜினியர்ஸ். அவங்க தான் அந்த டி நகரை பிளான் போட்டு உருவாக்குனது. அந்த 3 இன்ஜினியர் பேர். 2 பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது நாதமணி தெரு, கோவிந்த தெரு 2 தெரு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த
இப்போ ரெயின் வாட்டர் இதெல்லாம் இப்போ கட்டின்னு இருக்காங்க இல்லையா, அப்போ முதல்ல அதுவும் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பைப் சிஸ்டம் இந்த வாட்டருக்கு இதெல்லாம் பண்ணது டி நகர் தான். பாக்கிலாம் ரொம்ப ஓல்டு சிட்டி, அங்கெல்லாம் வரத்துக்கு முன்னே டி நகரில் வந்துடுது. ஒரு தடவை இந்த பள்ளம் தொழில்நுட்பம் மண் சரிஞ்சு 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் பேர் நாதமுனி, இன்னொருத்தர் பேர் கோவிந்து. அவங்க ஞாபகார்த்தம் 2 தெருக்கு அவங்க பேர் வச்சாங்க வெள்ளக்காரங்க காலத்தில். அது நிறைய நான் ஒரு புக்கை எழுதியிருக்கேன், தியாகராயனர் அன்றும் என்றும் சொல்லிட்டு. அது அப்போ வந்து இந்த இது இருக்கும்போது நான் இந்த 13 வயசுக்கு அவர் இறந்து போனான்னு சொன்னேன், எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இவங்களை பார்த்தது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. அப்படியே திரும்பி போயிட்டாங்க அப்பா இல்லைன்னு. அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. எங்கள் சித்தப்பா பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் வந்து எல்லாம் வெள்ளக்கார மாதிரி ஆஃபீஸில் தான் உட்காராரு, எங்கள் கடைக்குள்ளே வரமாட்டார். அப்படி இருந்து அதனால் அவர் சொந்தமாக வர கடை இருந்து, அதனால் அது மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு அந்த பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்குற முதலாளி இல்லைன்றது தெரிஞ்சால் நான் அப்புறம் படிப்பெல்லாம் வேணான்னு விட்டுட்டு எஸ்எல்சி முடிச்சோடனே நான் கடைக்கு வந்துட்டு 15 மார்ச் 1956 நான் ஸ்கூல் ஃபைனல் எஸ்எல்சி முடித்தேன். எங்கள் அப்பா சித்தப்பா வந்து என்னடா பண்ண போகிறேன்னார். காலேஜில் போகிறேன்னு 4 காலம் கடைக்கு வாடனார். மறுநாள் காலம் 16/3/1956 காலம் 8 மணி கடைக்கு வந்தேன். நான் வந்து 66 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த ட்ரேடில் நான் தான் மிக அதிகமான சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 66 வருஷம் 66 இயர்ஸு. அப்புறம் என்னாச்சு, எல்லாருக்கும் அவங்களுக்கு அப்பா சொல்லி கொடுப்பார் தொழிலை போய். தொழிலில் எத்தனை ரகசியம்னா ஏமாத்திரமா இல்லை, தொழில் கற்றுக்கிறதில்ல எப்படி நுணுக்கங்கள்னு வச்சுங்களேன், அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு எனக்கு யாருமே இல்லை. எங்கள் அங்கிள் ஒருத்தர் ஒன்று சித்தமாக நினச்சேன், அவர் ராஜமாணிக்கம் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். அவர் தான் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தது. ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னால் எப்படி பதில் சொல்ல முடியும். நான் 16ஆம் தேதி வந்தேன். அப்படி மத்தியானம் வெளில நின்றுட்டுருந்தேன். இப்போ மாதிரி இவ்வளோ நிறைய சேல்ஸ் இருக்காது. ரொம்ப ஒரு கஸ்டமர் வந்து போனால் ஒரு அரை மணி நேரம் யாரும் வர மாட்டாங்க, அப்புறம் தான் ஒரு கஸ்டமர் வருவேன். அப்படின்னு எங்கள் பக்கத்தில் தாராச்சன் கலடா அன்சன்ஸ் ஒரு கடை, ஏற்கனவே நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அது பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே தாண்டி வந்துட்டேன். அவர் வந்து என்னை பார்த்து இப்படியான்னு கூப்பிட்டார். உடனே உட்காந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வராங்க, இந்த பர்டிகுலர் சேல்ஸ்மேன் வந்து சரியாக அட்டன் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீ என்ன சொல்லுவேன்னாரு. நான் கடைக்கு அன்றைக்கி வந்திருக்கேன், எனக்கு என்ன நான் வெறுமனு இருந்தேன். அப்போ சொன்னார், நீ வந்து சொன்னேன்னா முதல்ல இந்த சேல்ஸ்மேன் கூப்பிட்டு 2 வார்த்தை கண்டிக்கணும், ஏன் கஸ்டமர் வந்து சரியாக அட்டன் பண்ணலன்ட்டு சொல்லிவிட்டு. அப்புறம் அதான் கஸ்டமர் வந்து நம்ம சொன்னோம், நம்ம கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு சரின்னு பாப்பா வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீ சொல்லு, ஏன்னா எனக்கு வயசு 15, என் சேல்ஸ்மேன்லாம் அபோவ் 40, அவனுக்கு வருத்தமாக இருக்கும், இல்லை சின்ன பையனை அவன் திட்டாங்கன்னு. அப்புறம் நான் சமாளித்து சொல்லிட்டேன். ஏன்னா கஸ்டமர் சொல்லும்போது நம்ம இது உன்னை நான் கண்டித்தது தான் நியாயம், ஏன்னா கஸ்டமர் நம்ம சொல்லணும் அவன் காலையில் போட்டு நினைக்கக்கூடாதுன்னு. அப்புறம் சொன்னார் புறப்படும் போது, டே ஒரு பிரின்சிபல் வச்சுக்கடா, இத்தனைக்கு போட்டி, அவரும் சில்க் சாரி ஷாப் வச்சுக்காரு, நாங்களும் சில்க் சாரி ஷாப் வச்சுருக்கோம். அவர் சொன்னார், கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். இந்த ஒரு வாசகம் அவர் சொன்னார். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படி தான் அதை தான் மனசில் தாரக மந்திரம் வச்சுன்னு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு, இது நடந்து 56, 64 65 அப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் 75 வருஷமோ 100 வருஷம்னு கொண்டாடினாங்க. அதில் அப்போ அந்த ஸ்டாம்ப் போடும்போது இந்த பெரிய ஸ்டாம்ப் போட்டு அதில் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்னு போட்டிருந்தது. அது ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு குருநாதர் யாருன்னு கேட்டால் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். முதல் குரு இவர் சொல்லுவேன், இந்த மாதிரி தான் அடையாளமாக சொல்லுவேன். இது இருக்கும்போது இது நடக்கும்போது என்னாச்சுன்னா சேல்ஸ், நான் வந்து 13 வயசுலேருந்து கடையில் உட்காந்து லெட்ஜர்லாம் பார்த்துட்டு இருப்பேன். சேல்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சோன்னா நான் மேலே நான் இனிமேல் படிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நான் கடைக்கு வந்துட்டேன். வந்த பிறகு கடவுள் புண்ணியத்தில் பல மடங்கு இப்போ அது எவ்வளோ விருத்தியாக இருக்குது. இங்கே கடையில் வந்து கஸ்டமர்ஸ் மூலியமாகவே பல விஷயங்கள் நான் கற்றுட்டேன். நிறைய அது சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு எங்கள் மேனேஜர்கிட்ட தான் நான் தொழில் கற்றுட்டேன். எல்லோரும் அவங்க அப்பாட்ட கற்றுப்பாங்க, மேனேஜர்கிட்ட கற்றுட்டேன். அப்போது முதல்ல நான் வந்த உடனே எனக்கு கொடுத்த வேலை இந்த பெருக்கிறது துடைக்கிறது தான் வேலை கொடுத்தாங்க. நான் பட் அது நான் எனக்கு முதலாளின்னு மனசில் இல்லை. ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 58 57 தெரியல ஒரு எலிகண்ட் வந்தது இல்லையா, ஃபியட் நடுப்புற லைட் போட்டிருக்கோம், அது ஒரு கார் வாங்கினோம். அப்போ வந்து அந்த கார் டெலிவரி எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். என்ன அனுப்பிச்சிருந்தார் சேத்தவா போயிருந்தேன். ஒருத்தர் நல்ல லட்சணமாக ஒருத்தருந்தார். என் கார்லாம் துவச்சி பாலிஷ் போட்டுருந்தார். அப்புறம் ஒரு முன்னாடி ஏரோப்ளேன் போடலாமான்னு கேட்டார். போடுங்க அப்படின்னேன். அப்புறம் நான் அவனே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா லட்சமாக இருக்கார், பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருக்குது, காக்கி ட்ரெஸ்ஸு. அப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு
ஆளை கேட்டேன், யார் ஒரு பார்க்குறதுக்கு பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கார். அவர் தான் சார் ராஜவைங்கார் பிள்ளை ரத்னம்னு சொன்னார். பின்ன எங்கள் காலேஜ் பாலிஷ் போட்டுருக்காருன்னு. இங்கே அப்படி தான் ரூலு. மேனேஜ் டைரக்டர் பிள்ளையாக இருந்தால் கூட ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சாகணும். அதனால் நாங்கள் போய் சின்ன வரையில் துடைக்காதீங்க, நான் துடைக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்படி தான் அதுக்கப்புறம் தான் அப்புறம் ஆஃபீஸ்லாம் வரேன். இதனால் நான் கற்றுன்றது கரெக்டு தான் நினச்சேன். இதை சின்ன சின்ன வேலை கொடுத்தாங்க. அப்புறம் கடைசியாக கேஷில் உட்காரத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ நானும் மேஜர் ஆகிட்டேன். அப்புறம் சித்தவா நீயே பார்த்துக்கிறியாடான்னார். பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். இது வந்து நாங்கள் பேசின்றது 1960 நவம்பர். அதனாச்சு அப்போ எங்கள் டீலர் ஒருத்தர், ஏன்னா அது மாதிரி கேள்விப்பட்டேன், நீயே பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஆமான்னேன். ஜர ஜோசியரை பார்த்தியாடான்னு. பார்க்கலையேன்னேன். இல்லைடா போய் பாடுறா அவனை. ஏன்னு கேட்டேன். உனக்கு 7 நாள் சனி நடக்கிறது, இப்போ பொறுப்பு ஏற்றுக்கலாமல் கொஞ்சம் கேட்டுவான்னு. எனக்கு ஒரு ஜோசியம் தெரியாது. என் கிளாஸ்மேட் வந்திருக்கார் ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டு, அட்வொகேட்டு. அவங்க அப்பா காயூர் சீனிவாசன், அதான் அவர் தான் ஸ்ரீரங்கம்னு. அவங்க அப்பா ரொம்ப ஃபேமஸ் ஜோசியர் அந்த காலத்தில், காயூர் சீனிவாச்சார். நிச்சயம்தான் இவங்க என் கிளாஸ்மேட் தான். போய் பார்க்கலான்ட்டு அவர்கிட்ட போனேன். இது மாதிரி கேட்டேன். இப்போ அப்படிலாம் பொதுவாக எடுத்துக்கூடாது, நீ பிறந்தபோது சனி எங்கே இருந்தான்னு பார்க்கணும், அதை வச்சு தான் பலன் சொல்லணும். தைரியமாக வாங்கிக்கடா, ஒன்றும் ஆகாதுன்னு. 7 நாள் சென்று எது இருந்தாலும் வந்து நான் தயங்கி நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே வா, நான் சொல்லி உனக்கு நம்பிக்கை வரலன்னார். ஒரு ஊதி பொட்டலமோ ஒரு குங்குமம் பொட்டலம் கொடுத்தார். நான் முதல்ல இதுதான் வச்சுப்பேன், சந்தனம் தான். அணியில் அவர் கொடுத்தப்போ தான் குங்குமம் ஊதி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஆச்சு நல்லா தான் நடந்தது. அப்புறம் இன்னும் நல்ல அணியில் பெரிய வளர்ச்சி, நல்ல அதாவது வளர்ச்சின்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி. 61 நான் பொறுப்பெடுத்தினேன். 62 வந்து 100% சேல்ஸில் டிஃபரன்ஸு. அப்புறம் நீ இருந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. இந்தியாவில் சில்க் சாரீஸ் விற்கிற கடைகளை முதல்ல 1 crore தாண்டினது எங்கள் கடை தான், ஓல் இந்தியாவில். அப்புறம் இப்போ கடவுள் பண்ணிட்டு இப்போ 40 பிரான்ச்சஸ், கிட்டத்தட்ட 750 கோடி இப்போ வியாபாரம் நடந்து. ஒரு கேள்வி சிட்டியா, இந்த சென்னை டி நகரை தாண்டி, சென்னையை தாண்டி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல்லேருந்து நல்லிங்கிற பேர் எப்போ எஸ்டாப்ளிஷ் செட்டியார்? அதாவது இப்போ நிறைய ஃபாரின் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது சொன்னால் ஒருத்தர் நேஃபாண்ட நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்சியர் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆர்மியில் ஒரு பெரிய அந்த இடத்துக்கு வந்து சொந்த பிளேன் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ முக்கியமான இடம்னு. இப்போ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்திருந்தபோது கொஞ்சம் டைம் இருந்து இவருக்கு ஒரு மீட்டிங் இங்கே. அந்த மீட்டிங்க்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருந்து அவருக்கு இந்த போலீஸ்லாம் போட்டிருந்தாங்க, ரோட்லலாம் போலீஸ்லாம் போட்டிருந்தாங்க. அவர் உடனே நீ நேரம் நலிக்கு போயிட்டார் காரில் ஏறினவுடனே. அப்புறம் கொண்டா இப்போ மாதிரி வசதியாக இருக்குது, செல்ஃபோனை ஒன்று கிடையாது. அதுக்குள்ளே இந்த கண்ட்ரோல் டவர் சொல்லி அதுக்குள்ளே போலீஸ் கடை வரைக்கும் போட்டாங்க. இங்கே வந்துட்டு அப்புறம் செலக்ட் பண்ணி எடுத்து போனார். அவர் சொன்னார், இது மாதிரி என் ஒய்ஃப் விட்டு கிளம்பும்போது நீ மீட்டிங் அட்டன் பண்ணுற பண்ணல, அதை பற்றி இல்லை, ஆனால் புடவை வாங்கிட்டு வரேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ தூரம் அதாவது அவங்க மனசில் பதிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க விசிட் பார்த்திங்கன்னா அதில் முதல்ல ஏதோ கோயில் இருக்கும், 2வது நல்லி கடை போட்டிருப்பாங்க ஃபாரின்லேருந்து வரவங்க. அது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், 2 விஷயம் சொல்கிறேன். இங்கே பிஎஸ் கைலாசம்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸு சென்னையிலேருந்து அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போனேன். அப்போ இந்திரா காந்தி அம்மா தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போ போனோன்னு ஒரு பழக்கம், அதாவது அவங்க பதவி ஏற்றோன்னே அன்றைக்கி போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்து நன்றி சொல்லிட்டு வரணும். சரி, அவங்கள வெறுங்கையோடு போவோம். இங்கே குழந்தைகள் இருக்கிற இடமும் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம், பெரியவங்க இருந்தாலும் வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரி, அவங்களுக்கு லேடியாக இருக்கணும் ஒரு புடவை, காஞ்சிபுரம் புடவை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜரிகை இல்லாமல் ப்ளூ கலர், நிறைய ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ப்ளூ கலரில் வெறும் சில்க்லேயே பேட்டு போட்டது எடுத்துன்னு போய் இவங்க கொடுக்கறதுக்கு போகும்போது பொட்டியில் ஒன்றும் இல்லை, எங்கள் அட்ரஸ் இல்லை, ஏதோ இதை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த புடவை வாங்கிட்டு இது நல்லியில் வாங்கினீங்கன்னு கேட்டாங்களாம் பிரைம் மினிஸ்டர். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு. இல்லை, சவுத் இந்தியாவில் யாராவது எம்பிஸு எம்எல்ஏஸ் இருந்தால் மேடம் பாட் ஃப்ரம் நல்லின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லினா நல்ல குவாலிட்டி போல் இருக்குன்னு நினச்சின்னு கேட்டேன்னு. அதே ஒரு கஸ்டமர் இங்கேருந்து லண்டன் போய் செட்டில் ஆகிருந்தாங்க. போயிட்டு அங்கேருந்து குழந்தைங்களோட இதுக்கு பாரிஸுக்கு போயிருந்தாங்க. அப்போ ஈஃபில் டவர் போயின்னு இருக்காங்க. போயின்னு இருக்கும்போது ஏற்றவளை இப்போ இவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஓவர் கோட் போட்டுனா கூட சரி தானே கட்டினாங்க. பார்த்து அரி ஃப்ரம் இந்தியான்னு சொல்லி
அந்த ஒரு 25-30 வயசு இருக்கும். கேட்டேன். ஆமாண்ணா. விச் பார்ட்னா மெட்ராஸ் அப்படின்னா. யூ பாட் தி சாரி ஃப்ரம் நெல்லின்னு கேட்டேன். ஆமாண்ணே அந்த மாதிரி சொன்னாங்க. நான் வந்து இதை லண்டனில் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க. அது பாரிஸில் கேட்க ஆமாம் எப்படி நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னு. அந்த மேடம் வந்து அப்போ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்ம பாரிஸ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி நான் இங்கே வந்திருந்தேன். எங்கள் ஊரில் வந்து ரெடிமேட் தான் வாங்கி ஆகணும். இது நம்ம இஷ்டத்துக்கு மெட்டீரியல் வாங்கி தைச்சிக்கிற வசதி கிடையாது. இங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் இங்கே மெட்டீரியல் வாங்கி தைச்சிக்கலாம்னு சொல்லி கூடன்னு சொன்னேன். அப்போ மெட்டீரியல் வாங்கினா எங்கே வாங்குறேன்னா இப்போ உங்கள் கடை பேர் நல்லி கடை பேர் சொன்னாங்க. நான் இருந்த 2 வருஷம் அங்கே தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படித்தாங்க. அதனால் அவங்களுக்கு கேட்டேன்னு அவங்க வந்து பெருமையாக சொன்னாங்க. இது மாதிரி நல்லி போட்டு எனக்கு ஆச்சரியமாக போச்சு கேட்டேன்னு. இந்த மாதிரி பறையிருந்த போது என் காலத்தில் எனக்கு ஒரு கடையை தவிர இன்னொரு கடை வைக்கிறதுக்கு அப்போ இஷ்டம் இல்லை. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து இதே கடை சாவியோட கடைக்கு போனோம், கடைசியோட வீட்டுக்கு வரணும். அப்புறம் இப்போ இன்னொரு கடை யார் பார்த்துக்கிறத வச்சுக்க அப்படியே வளர்ந்துட்டேன் நான். அதுக்காக வச்சு அதுக்காக என் சன்ஸ் வந்த பிறகு தான் முதல்ல மதுரை அப்புறம் கோயம்புத்தூர் வச்சோம். இப்போ இன்றைக்கி இந்தியாவில் வந்து 33 கடை இருக்குது. அயல்நாட்டில் 7 கடை இருக்குது. இதில் அமெரிக்காவில் வந்து டல்லஸ், அப்புறம் இது 2-3 கடை இல்லை சிக்காகோ, நியூ ஜெர்சி, அப்புறம் இந்த கலிஃபோர்னியாவில் வந்து ஃப்ரீமான்ட்டில், அப்புறம் கனடாவில் டொரண்டோ, லண்டன், துபாய், சிங்கப்பூர் 8 ஷாப் இருக்குது வெளியில். அதை பூரா அவன் தான் மேனேஜ் பண்ணுறான். அவன் பார்க்குறான்ற விட எனக்கு கிராண்ட் டாட்டர், என் கிராண்ட் அதாவது சன்னுடைய டாட்டர் அவன் வந்து முன்னாடி சிட்டியார் ஒரு 2 ஃபோட்டோக்கு போட போகிறேன். அதில் எனக்கு ஒரு நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. அதை அவசியம் சொல்லுங்கள். 2 ஃபோட்டோ உங்களுக்கு உங்கள் தாத்தா பற்றி சொல்லணும். எங்கள் தாத்தா பற்றி சொல்லலாம். இது முக்கியம். This photograph is something unique. இது யூ கேன் சி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா புடவைக்கும் என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்னு போட்டு ஸோ கான்டாக்ட்லெஸ் நீங்கள் போய் கேட்க வேணாம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு யூ கேன் கோ செக். செட்டியார் வந்து இந்த சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு கதை சொன்னார். ஞாபகம் இருக்கா செட்டியார்? முன்னாடிலாம் மூர்த்த பட்டுக்கு வந்து 25,000 வாங்குவாங்க. இப்போ 5,000. அந்த அந்த கதை சொல்கிறீங்களா செட்டியார் கொஞ்சம்? இப்போ நீங்கள் ஏன்னா இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் இன்னைக்கு கேர்ள்ஸ்லாம் வந்து ஹை ப்ரைஸ் வாங்க மாட்டேங்கன்னா மொபைல் ஃபோன் தான் வாங்குறாங்க செட்டியார் என்கிட்ட சொன்னார். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று, அதாவது நான் சொல்கிறது இந்த பேண்டமிக்கு வந்தப்புறம் யாராவது அதாவது அவங்க மதர் ஃபாதர் இங்கே இருப்பாங்க, சன் இங்கே அமெரிக்காவில் இருப்பார். வந்தார்னா அம்மாட்ட வந்து சொல்லுவோம், அம்மா 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கோமான்னு. அப்போ அம்மா அதிகமாக இருந்தால் கூட வாங்கிக்கோ அப்படி. இப்போ வந்தால் 7,000 10,000 ரூபாய்க்கு எடுங்க. ஆமாம் எடு 8,000 7,000 எடு, 10,000க்கு மேலே எடுக்காதுன்ட்டு இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இந்த சமயத்தில் எல்லாருக்குமே எந்த விதத்துலையோ ஒரு விதத்தில் உங்கள் ஸ்பெஷாலிட்டி மூர்த்தப்பட்டுன்னு சொல்லிங்களே. அது வந்து நான் கடைக்கு வந்தபோது மூர்த்தப்பட்டு விலை 300 ரூபா, உடல் பூரா ஜரிகை 56. அப்போ பெரிய ஃப்ளீட் ஓனர்ஸ் எல்லாம் தஞ்சாவூர் இந்த பக்கம் வந்தாங்கன்னா 1000 ரூபாய்க்கு புடவை ஒன்றுன்னு. 1000 ரூபாய்க்கு புடவே இல்லை. அப்புறம் இந்தியா சில்க்ஸ் போவாங்க. அவங்க எங்ககிட்ட பெனாரஸ் சாரீஸ், அவங்ககிட்ட பெனாரஸ் சாரீஸ் வந்து அதில் இந்த ஒர்க்மேன்ஷிப் ஜாஸ்தி, அதனால் காஸ்ட் ஜாஸ்தி. அங்கே போய் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் மெயினாக காஞ்சிபுரம் தான் வச்சுட்டு இருந்தோம். இப்போ அப்படி இப்படின்னு வந்து இன்றைக்கி ஹையஸ்ட் ரேட் வந்து 3,68,000 இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு சாரி. இப்போ அதுவும் வாங்குறாங்க. நான் முதல்ல வாங்க பயப்பட்டுன்னு இருந்தேன். என் சன் சொன்னான், அதாவது சில பேர் அந்த மாதிரி கேட்டுன்னு வராங்க. மூர்த்தத்தை நான் சொல்லி அந்த காலத்தில் 1000 ரூபாய்க்கு சேலை கேட்கும். இப்போ வந்து எனக்கு இருக்கிறதுலே காஸ்ட்லிஸ்ட் சேலை கேட்டால் நீ வச்சுக்க மாட்டேன். நான் எங்கள் கடையில் பயப்படுவேன் வைக்கிறதுக்கு. அவன் வச்சு தான் அங்கே வாங்கிட்டு இருந்தான். அவன் சொன்னான் என்கிட்ட, உங்ககிட்ட வந்துட்டு என்கிட்ட நீ வச்சுக்கலன்னு என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க. இப்போ நீ வெய்யின்னு சொன்ன. அப்போது நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் சாரீஸ்லாம். அதாவது இப்போ வந்து இந்த சாரீஸ் வந்து என்னென்னு இந்த புது கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து லூமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சேரீ முடிச்சோன்னு அடுத்த சேரீ டிசைன் மாற்றுறான், அடுத்த சேரீ கலரும் மாற்றி போடலாம். முன்ன அந்த வசதி இல்லை. 3 சேரீ ஒரே டிசைன் நிச்சாகணும், ஒரே கலர் தான் நிச்சாகணும். அதெல்லாம் ரொம்ப இப்போ மாறி போச்சு. ஒரு ஸ்டோரி, நான் வந்து எங்கள்கிட்ட கார் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது இந்த ட்ரெயின்லாம் வந்து போயிட்டு இருந்தார். அப்போ இவங்க தாத்தா வந்தார். வந்து எங்கள் தாத்தாவை பார்த்து, எங்கள் கிராண்ட் ஃபாதர் பார்த்து, ஏன் செட்டியார் நீங்கள் ஒரு கார் வாங்கிக்கூடாதான்னார். இது பாரு, நான் 10 நாள் கொடுத்து கஞ்சிபுரம் போய் சேர்றேன், அதே மாதிரி 10 நாள் நான் போய் சேர முடியுமான்னார். அப்போ அந்த காலத்தில் ஒரு கேலன் 10 நாள், இந்த 1 லிட்டர் வந்து 2 12 பைசா. அப்போ இப்போ விலைக்கு கால்குலேட் பண்ணேன். இவங்க அப்பா, அது என் தாத்தா,
எங்கள் கண்ணு தாப்பில் ஒரு லிட்டர் ஒரு கேலன் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஒரு இது ஆஸ்டின் 8ன்னு சொல்லுவாங்க அதை அந்த இது இப்போ நேராக இதுக்கு இங்கே கிளம்பி சேர்ந்த வண்டி எங்கள் வீட்டில் கஞ்சூரத்து செட்டித்தெரு நம்பர் 6 எங்கள் வீடு அங்கே போய் நின்று போச்சு. அது அந்த பெட்ரோல் கரெக்டாக வீட்டு வரைக்கும் வந்தது. ஸோ என்ன செட்டியார் ரைட் ஓகே நான் வாங்கி 1500 அந்த கார் எம்எஸ்சி 3282. அது இன்னொரு ஸ்டோரி இருக்குது. டாக்டர் பி ராமூர்த்தின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட்டு. அவர் வந்து நான் ஒரு நாள் என் பிரதரை அழைச்சி போயிருந்தேன். அவருக்கு ஏதோ செலிப்ரேட் சம்திங் ஏதோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்து. அப்போ உட்கார் ஒரு கதை சொல்கிறேன்னார். அப்புறம் அந்த புஸ்தகத்தில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் வந்து அந்த புஸ்தகத்தில் எங்கள் கார் நம்பர் எம்எஸ்சி 3282 அந்த சாப்டரை எம்எஸ்சி 3282ன்னு போட்டிருக்கோம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தார் அதுக்கு. அப்போ உஸ்மான் ரோட்டில் இருந்தார். நாங்கள் இருந்த நம்பர் 18. நம்பர் 8ல் டாக்டர் பிபி அனங்கராஜ், அவரும் காஞ்சிருந்தான். நேர் எடுத்தா போல் இவங்க சிஸ்டர் வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருந்தார். அப்படிதான் ஞாபகம். நான் சொல்கிறேன் 1942 இருக்கும். எங்கள் அப்பா சொல்லி தெரியும். அப்போ வந்து என்னாச்சு, 4th இயர் வந்து எல்லா காலேஜும் விசிட் பண்ணோம். கீழ்பாக்கு அங்கே எங்கே எல்லாம் போனோம். அது வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுன்னு கேட்டார் அங்கே. அப்போ இவ்வளோ டிராஃபிக்லலாம் ஒன்றும் ஒரு கார் போனால் இன்னொரு கார் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் 2 வீலர் வாங்கி தர முடியாது, ஏதாவது செகண்ட் ஹேண்டாக ஒரு கார் வாங்கி தரேன்னார். அப்போ எய்த்தாப்பில் அனங்கராச்சாரி சொல்ல சின்சாமி கொடுத்துறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்ட அப்புறம் பார்த்து வாங்கிட்டார். அந்த எழுதியிருக்கார் அந்த புஸ்தகத்தில். அந்த கார் வந்து ஆல்மோஸ்ட் வாரத்தில் 3 நாள் கஞ்சிபுரம் போய் சாரியை கொண்டு வரும். அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஓடி இருக்கும். ஆனால் எங்கிட்ட அந்த கார் கொடுக்கும்போது ஷோரூம் வந்து எடுத்து கொடுத்த கார் மாதிரி இருந்தது. அந்த கார் அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின கார். அதுக்காக நான் வந்து இந்த காரை விற்றுருக்கக்கூடாது எனக்கு. ஏன்னா அந்த கார் இருக்கும்போது தான் அவர் வந்து இந்திராமாவை செஞ்சிச்சுது. லட்சுமிபதி அந்த மாதிரி ருக்மணி லட்சுமிபதி அவங்களோட டாக்டர் இவங்களும் ஒன்றா படித்தாங்க. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. என்னுடைய காதல் வாகனம் நிர்மா புத்தகம் தெரியாதவங்க விற்றுட்டேன் அந்த காரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே இருந்தார். அப்புறம் அந்த இதில் புத்தகத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது அந்த ஃபஸ்ட்டு கார் கொடுத்து கிராண்ட் ஃபாதர் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கணக்கு போடும் 35லேருந்து 65 87 வருஷமாக காருன்னா என்ன டிஎஸ் மாலிங்கன் சென்ஸ் தான். அப்படி தான் வாங்கிட்டு இருக்கோம். ராசியாக இருக்கோம். நாங்களும் நல்லா இருந்துகிட்ருக்கோம். செட்டியார், உங்களை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். 1994 செட்டியார் மாருதி எஸ்டீம் லான்ச். நாங்கள் தாஜ் கார்மெண்ட் ரவுண்டில் லான்ச்சு. ஆர்சி பார்கவ் வந்திருந்தார். நைட் ஒரு 9 o'clock இருக்கும் லான்ச் பார்ட்டி. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார் செட்டியார். நான் தான் ஓ நல்லி அப்படின்னு. செட்டியார் உடனே எனக்கு அல்டிமேட் அதுதான் விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. ஹாப் அமாரா துக்கான் அண்ணா செய்ய அப்படின்னாரு. அன்றைக்கி 10:30 மணிக்கு செட்டியார் அவர் பாருங்க கடைக்கு கூப்பிட்டு போகிறார். யூ ஒன்ட் பிலீவ் இட். that day செட்டியார் வந்து anybody even today this evening he would have given a visiting card to everybody he met, correct? So it's something it stayed with me forever, I can tell you. அது எப்படி அந்த பழக்கம் செட்டியார் உங்களுக்கு? இல்லை, அது எப்படின்னா இப்போது நான் ஒருத்தர்கிட்ட ஒரு கார்டு கொடுக்குறேன்னு வச்சுங்க. அப்போ உடனடியாக அவங்களுக்கு இன்னும் பட்டுப்படை தேவையில்லாமல் இருந்தால் கூட 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சா அவங்க வீட்டில் கல்யாணம் வருதுன்னு வச்சுங்க. அப்புறம் சொல்லுவார் ஒய்ஃப்கிட்ட, நீங்கள் ஃப்ளைட்டில் பார்த்தாரு, என்கிட்ட கார்டு கொடுத்தார், நீ நல்லியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு கடைக்கு போன்னு சொல்லுவார். ஏன்னா அது நிறைய கஸ்டமர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் அது இன்னும் இயற்கையாக பழகி போச்சு. அந்த மாதிரி நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கடைக்கு வரும்போது எடுத்து காட்டுவோம். எனக்கு மறந்து போயிருக்கோம், சார் நீங்கள் ஃப்ளைட்டில் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அது மாதிரி அதை அந்த பழக இயற்கையாக இருப்பேன். நான் சொன்னேன்ல, நான் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குறது யார் மேலே கற்றுக்க முடியல. ஒரு விஷயம் அதாவது தொடர்ச்சியெல்லாம் மாறி மாறி வந்தால் மன்னிச்சு ஞாபகம் இருக்கும்போது சொல்லிடணுன்னு. 1978 அப்போது என் குழந்தைங்களாம் ஆயிடுச்சுட்டு, ஏன்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா பெண் கொஞ்சம் கல்யாணம் ஆகிடும். அப்போ நம்ம ஆயிடுச்சும் போக முடியாது. வேர்ல்டு டூர் போயிருந்தோம். அப்போ ஜப்பானுக்கு போயிருந்தோம். டோக்கியோவில் அந்த ஒரு 30 பேருக்கு அந்த பஸ்ஸில் அது ரஷ்யாவிலேருந்து வந்தவங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவங்க, பல பேர் உலகத்துக்கும் பல கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க. போகும்போது ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு அழைச்சும் போனாங்க. இது ஜப்பான் வந்து ஃபேமஸ் ஃபார் பேர்ட்ஸ் இல்லையா, நல்முத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். போன போது உட்காந்து அப்புறம் அந்த இதை நல்முத்து ஃபஸ்ட் குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தான். அது ஏதோ சொன்னால் அது மாதிரி இப்படி இருந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டி, இப்படி தான் செகண்ட் தேர்டுன்னு. அது கிளாஸ் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே ஒருத்தராக கேட்டுட்டே வந்தான். ஒருத்தர் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட், தேர்ட் குவாலிட்டின்னு. நான் சொன்னேன் முதல் தான், அதாவது இப்படி வச்சுருந்தான், அந்த செயின் பிடிச்சிருந்தான். ஃபஸ்ட்டு உள்ள இதுவும்
கடைசியில் உள்ளதும் ஃபஸ்ட் குவாலிட்டி, சென்ட்ரல் வந்து செகண்ட் குவாலிட்டி திறந்தான். இது வந்து இப்படி ஹேர்பின் மாதிரி ஒரே செயின், அது ஒரே சரம், அது இப்படி போய் அந்த மாதிரி வருது. நட்புற ஒன்று, அதில் 2 குவாலிட்டி தான் வச்சுருந்தேன். எல்லாம் மாற்றி மாற்றி சொன்னேன். சார் நான் 12 வருஷம் அதை சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு இது வந்து இது 2 ஒரு குவாலிட்டின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க. ஜுவல்லர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கூட கரெக்டாக சொல்லலை. அப்போ எழுந்து சார் இந்த சீட்டில் ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். நான் உட்காந்தேன். அது எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க கேட்டேன். நீங்கள் ஜுவல்லரி இல்லை, நான் பட்டு சேலை கடை வச்சுருக்கேன், அது எப்படி உங்களால் கண்டுபிடி சார்? இப்போ நீ சொல்லிக் கொடுத்தியா, அதே பாடம் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பட்டுடைய குவாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஷைனிங்கும் இதை வச்சு தான் நல்ல தரமுள்ள பட்டுன்னு 2 ஒன்று தான். அவங்களுக்கு அதை ஜுவல்லரிக்காக சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் பெரியவங்க எனக்கு வந்து பட்டுண்டி தன்மையை கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்தாங்கட்டு. ஸோ அவங்க ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சுன்னா, அது உலகமே அங்கே உட்காந்துருக்கு ஏற்றா போல். நான் ஒன்றும் சரியாக பார்த்து 12 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எது சொல்கிறேன்னா, அந்த இதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ சங்கீதம் இல்லாட்டி அதை வாசிக்கிறதுன்னு வச்சுக்க, அதை வந்து அதான் அவனுக்கு உள்ள ஒரு ஏதோ ஒரு உணர்வு இருக்கும், அது மூலிமா தான் கற்றுக்க முடியும். அது மாதிரி இதில் ஒரு எனக்கு அட்டாச்மெண்ட் இருந்தது. இப்போ அந்த தொழிலில் சக்ஸஸ் பற்றி சொன்னதுனால, முதல்ல வந்து நம்ம செய்கிற தொழில் நம்ம விரும்பணும், நேசிக்கணும். நான் வந்து கடையில் உட்காந்து டைம் போகிறதே தெரியாது, எனக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு நாள் மத்தியானம் பார்த்தா 1 மணி உட்காந்து, எதுவும் அன்றைக்கி நிறைய ஒர்க்கு. 9 மணிக்கு வந்து சார் ஷட்டர் இருக்கலாமான்னு கேட்டான். 10 மணி 9:30 தெரியவே இல்லை. 8.5 மணி நேரம் போனதே தெரியல. அது அந்த மாதிரி இருந்ததுன்னா, அதாவது அது எப்படி சொல்ல தெரியும், தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அந்த தொழிலில் ஒரு ஆர்வம், தொழிலில் ஒரு சந்தோஷம், ஒரு ஈடுபாடு அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த தொழிலில் நிச்சயமாக ஜெயிப்பான். ஜெயிக்கிறதுக்கு வழியே சிட்டியார். எவ்வளோ தூங்குறீங்க சிட்டியார் டெய்லி நீங்கள்? இல்லை கொஞ்சம் 5 மணி நேரம் 6 மணி நேரம். பப்ளிக் லைஃப்பும் இதுவும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சிட்டியார்? இவ்வளோ சபா இருக்கு, பிஸ்னஸ்ஸு. ஒரு தடவை டைரக்டர் கே பாலச்சந்தர் இதே கேட்டார், சரியா உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கணும். என்னங்க இவ்வளோ பெரியவங்க நீங்கள் இப்படி கேட்குறீங்க, இது மாதிரி நீ வந்து கடையிலையும் நல்லபடியாக இருக்க, அதாவது நீதான் நம்பர் 1 சொல்லலாம். அது மாதிரி இருக்க, எந்த பொது விஷயம் நீ விடுறதில்ல, எப்படி உன்னால் சாத்தியம் கேட்டார். ஏதோ கடவுள் கொடுத்த அனுக்கிறேன். ஆனால் அது என்ன பண்ணுவேன், நான் படிக்கும் போதிலிருந்தே என் கூட படித்த எல்லா குழந்தைகளும் வந்து படுத்துட்டு காலம்பரை 4 மணிக்கு எழுந்துட்டு தான் படிப்பாங்க. அப்போ தான் மனசில் பதியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அன்றைக்கி ஹோம்ஒர்க் அன்றைக்கி முடிச்சுட்டு தூக்கம் வராது. அதே மாதிரி பழகிட்டேன். பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே எங்கள் கடை வந்து ராத்திரி 8:45 மூடிடுவாங்க. நான் 11 வரைக்கும் படிக்கிறேன். எனக்கு வந்து அப்படி தான் புஸ்தகம் படிக்கிற பழக்கமாக எனக்கு ஏற்பட்டது. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, என்ன பண்ண போது போல் அந்த தூக்கமும் 8:45 வரலை. அப்படி வந்தது. பின்னாடி இப்போ என்ன பண்ண, இப்போ கடைக்கு வந்த பிறகு இப்போ எங்கள் சித்தவா பார்த்தா நான் 5 வருஷம் எனக்கு அந்த பொறுப்பு இல்லை. என் கைக்கு வந்த பிறகு பேமெண்ட்ஸோ ஏதாவது ஆர்டர்ஸோ அன்றைக்கி முடிச்சிடணும். இப்போ இன்றைக்கி கூட நான் ஏதோ வேலையாக காலம்புற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதனால் இன்றைக்கி பேமெண்ட்ஸ் ஒன்றும் பார்க்க முடியல. இன்னும் நைட்டு வந்து எழுதி கொடுக்குறேன்னு 2:45 3:45 கூட ஆகிடும். நைட்டில் முடிச்சுட்டு தான் போவீங்க வீட்டுக்கு? ஆமாம்மா, இன்னும் முடிச்சு கடை கட்டிடுவான். அது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்து போயிடுவேன். சரி, நீங்கள் 100 கொஸ்டின். நீங்கள் 80s 90s நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி படங்கள் பார்க்கல, நிறைய காம்படிஷன் இருந்தது. அது எப்படி உங்களை பாதிச்சு, நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க செட்டியார்? அதாவது எங்கள் கடையில் முதல்ல இருந்த நல்ல குவாலிட்டி, தரமுள்ள சரக்கு, அதாவது நியாயமான விலை. ஒரு விஷயம் நடுப்பர் சொன்னேன். 4th படிக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட்னு வச்சுங்களேன். அப்போது தமிழ் நாராயணன் இருந்தார். அவர் வந்து கிளாஸ் முடிச்சு நிறைய வந்தோடனே ஹோம்ஒர்க் கொடுத்தார். அது ஹோம்ஒர்க்கை வந்து இங்கேயே செய்கிற மாதிரி ஒரு 40 நிமிஷத்துக்கு எழுதுகிற வேலை. அப்புறம் 5 நிமிஷம் தான் பாடம் நடத்தினார். நான் தான் கேட்டேன், என்ன சார் எல்லோரும் வந்து பாடம் நடத்துவாங்க, கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ் நாளைக்கு இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்துடுறேன் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, நீங்கள் ஹோம்ஒர்க் இங்கேயே கொடுத்துட்டீங்களேன்னு அவர்கிட்ட கேட்டேன். ஒன்று படிக்கிறது ஒரு விதம், மனசில் பதிகிறது, கேட்குறது ஒரு விதம், எழுதுறது ஒரு விதம். எழுதுறது அப்படியே பதிஞ்சுண்டா எப்போ மனசு விட்டு போகாது சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், இங்கே டெக்ஸ்ட் புக் 96 பக்கம் இருக்கும். 96 பக்கம் உள்ள டெக்ஸ்ட் புக்கில் எத்தனை வார்த்தை உனக்கு தெரிய வரும், ஆங்கிலமோ தமிழோ உனக்கு எது பிடிக்குமோ லைப்ரரியில் போய் இதை புஸ்தகம் படிக்கிறா, அப்போ தான் புதிய வார்த்தைகள்லாம் உனக்கு பரிச்சயம் ஆகினார். இப்போ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் என்னுடைய டெக்ஸ்ட் புக் தவிர வேறு நீ தான் போனேன், லைப்ரரி போனால் ஒன்றும் புரியல. அப்புறம் ராகுல் ஒருத்தர் லைப்ரரி டெஸ்ட் இந்த மாதிரி எங்கள் தமிழ் டீச்சர் சொன்னார், ஏதாவது 2 படம் 2 கொடுத்தார். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து என்னுடைய இப்படி கொள்கையை வகுத்துக்கிறதுக்கு அதான் அஸ்திவாரம் போட்டது. ஒரு புக் வந்து மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை, இன்னும் ராமகிருஷ்ணனுடைய மொழி அமுதம்னு அவருடைய பொன்மொழிகள்லாம் சுருக்கமாக எடுத்து போட்டிருந்தாங்க. அதை வந்து படித்தேன். ஒன்று வந்து பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, இன்னொன்று வந்து தெய்வீகத்தை பற்றி. எனக்கு எப்போவுமே இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிறதுனால மகாத்மா காந்தி படித்தது அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு.
அவர் சொல்லியிருந்தார், இந்த தேசத்துக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காக 2 பிரின்சிபல் வச்சுருந்தேன், எனக்குன்னு வச்சுருந்தேன். ஒன்று சத்தியம், ஒன்று வந்து அகிம்சைன்னு சொல்லிட்டு. நான் படிச்சுட்டு நான் வந்து ஒரு ட்ரேடுக்கு போகிறேன், கொஞ்சம் மாற்றினேன், சத்தியம் நேர்மைன்னு வச்சுருந்தேன். நான் என்றைக்கு இந்த கடையை போய் பொறுப்பேற்றுக்கிறேன்னா இந்த 2 கோட்பாடு அல்லது ஏதாவது கொள்கை இதான் வச்சு நடத்துவேன். நான் கடைக்கு வந்தபோது பார்த்தா கடை ஏற்கனவே அப்படி தான் நடந்துருந்தது. எங்கள் கடையில் புதுசாக ஒரு ஸ்டாஃப் சேர்க்குறதா இருந்தால் முதல் சொல்கிறது பொய் பேசக்கூடாது. இன்றைக்கி சில பேருக்கு பொய் பேசாமல் வியாபாரம் பண்ண 94 வருஷம் நடந்துருக்க, பொய் பேசாமல் தான் நடிச்சுட்டு இருக்கோம். அதை அந்த சேரீயில் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ நான் வந்த காலத்தில் வெறும் பியூர் சில்க் தான், பியூர் நல்ல பியூர் ஜரி, சில்வர் அண்ட் கோல்டு. இப்போ என்னென்னமோ வந்துடுது. நாங்கள் அதுலேயே பிரிண்ட் பண்ணிடுறோம், பியூர் சில்க் பை பாலிஸ்டர், ஆர்ட் சில்க் பை பாலிஸ்டர். அப்புறம் அது என்ன கண்டென்ட்டோ அதே மாதிரி பியூர் ஜரி, அப்புறம் ஆஃபைன் ஜரி, ஜெர்மன் ஜரி. அதான் பியூர் ஜரினா சில்வர் உண்டு, கோல்டு உண்டு. ஆஃபைன் ஜரினா சில்வரும் கிடையாது, கோல்டும் கிடையாது. ஜெர்மன் ஜரினா கோல்டு மட்டும் உண்டு, சில்வர் கிடையாது. அதுக்காக அதில் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா புது சேல்ஸ் பண்ணி எவனை சொல்ல மறந்துட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கடையில் அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஒரு நல்ல கிடைக்குன்னா குழந்தை கூட அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லலாம், குவாலிட்டி. குவாலிட்டி. அதே மாதிரி ப்ரைஸில் வந்து ஒரு கடை பேர் மட்டும் சொல்லாமல் விஷயத்த சொல்கிறேன். 1999 டிசம்பர் 9 ஒரு கடை வந்தது. அப்புறம் நிறைய கடை வந்ததுங்க, பேர் சொல்ல. அப்போ என்னாச்சு, எங்கள் கஸ்டமரு ரொம்ப நாள் கஸ்டமர். அவங்க ஆடி மாதம் வந்து, அதாவது இவங்க டிசம்பர்னால் மார்கழி, அடுத்தது ஆடி மாதம், ஒரு 7-8 மாதம் கழிச்சு வந்தபோது அவங்க டிஸ்கவுண்ட் சேல்னு போட்டாங்கன்னு இவங்க போய் அங்கே வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு படை. வாங்கிட்டு வந்து நான் கையில் அந்த கடை பேர் பார்த்தேன். என்னங்க நீங்கள் எங்கள் கடை கஸ்டமர் என்ன புது கடைக்கு போயிட்டீங்கன்னு, டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்கன்னு போயிருந்தேன்னு காமிச்சாங்க. அது வந்து 362 ரூபா போட்டு ஆடி தள்ளுபடி 20%, அப்படின்னா 72 குறைச்சி 290. ஒரு நிமிஷம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதே புடவை, அதே கம்பெனி அதே டிசைன், சேம் கலர் காம்பினேஷன் கொண்டு வந்து காமிச்சேன். எங்களது ஒரு டிஸ்கவுண்ட் கிடையாது, ரெகுலர் சேல் 145 ரூபா. 2 புடவை வாங்கலாம் அதில். நான் சொன்னேன், ஒரு எந்த கடையை நான் குறை சொல்லுங்க, அது முடியாது. அதாவது ஒரு கடையில் ஒரு வருஷத்தில் ஒரு 10 சேலை 20 சேலை அவ்வளோ. அதாவது எவ்வளோ கேர்ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணால் கூட சில சமயம் சில சாரீஸ் விற்காமல் இருந்து போயிடும். அது நாங்கள் அப்படியே சேர்த்து வைப்போம். ஏப்ரல் மாதம் வந்தோடனே கணக்கு முடித்தோடனே தனியாக ஒரு பீரோவில் வச்சுருவோம். அங்கே டிஸ்கவுண்ட் 50% 60%, அவ்வளோதான். நீங்கள் ஒரு மாதம் பூரா வைக்கிறதுக்கு சாரீஸ் நிச்சயமாக இருக்கா, எந்த கடையும் இருக்காது. நான் யாரையும் குறை சொல்ல, அது பிரின்சிபலாக வச்சுருந்தேன். நீங்கள் பொய் பேசி தான் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் பண்ணணும், இங்கே தான் பொய்யை பேசக்கூடாது எங்கள் கடையில். இந்த ஆன்லைன் இன்டர்நெட்லாம் வந்துருக்கு, உங்களை எப்படி பாதிச்சுட்டு அமேசானில் புடவை வைக்கிறது அதெல்லாம் அதை எப்படி பாதிச்சு? அது பாதிச்சுதுன்னு சொல்ல தெரியல, ஆனால் உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு நான் சொல்கிறேன். அதாவது என்னுடைய கிராண்ட் டாக்டர் இருக்கா இல்லையா, அவள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப கெட்டிக்காரி. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கும்போதே இடையில லீவ் வரும்போது அவங்க மெக்கன்சியில் வந்து 1 month 2 month ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. முடித்த உடனே மெக்கன்சி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு 3 years நினைக்கிறேன் கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு. என் பையன் வந்து அப்போ ஆன்லைன் வந்துருக்குங்க, நீங்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியல. பையன் ஏதோ சாயந்தரமாக ஓய்ஞ்ச போது அது உட்காந்து ஒரு 1 hour 2 hours பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நீ வந்துட்டா பரவாயில்லமா, வந்துட்டோடனே என்ன பண்ணால் கார்பரேட் ஆஃபீஸ் இதுக்கு மாற்றினேன், பெங்களூருக்கு. வைஸ் பிரசிடென்ட் தான் அங்கே மாற்றிட்டோம். அங்கே போய் சேர்ந்தவுடனே மிந்த்ராவில் கூப்பிட்டேன். சரி, அவன் கூப்பிட்டாலும் போயிட்டு வர இன்டர்வியூக்கு போயிருந்தேன். போனால் அப்புறம் செலெக்ஷன் ரொம்ப கெட்டிக்காரி. அவர் சொன்னேன், நான் அந்த பெங்களூர் ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஆனால் சிக்காகோவில் கொடுக்குற சம்பளம் இங்கே கொடுக்கணுன்னா கொடுக்குறேன் அப்படின்னா. அப்புறம் 2 years இருந்தால் அப்புறம் என் சன் ரொம்ப கூப்பிட்டான்னு வந்துட்டு இங்கே ஒரு நாள் இந்த ஆன்லைன் நடக்குது பார்த்தேன். இன்னும் இவ்வளோ ஸ்டாக் வச்சுட்டு இது பேருக்கு தான் 50 லட்சம் இதை பண்ணிட்டு இருந்தான். என்னப்பா இப்படி பண்ணியிருக்கேன்னா, என்னவா நான் கடை வேலைலாம் முடிச்சுட்டு இது 1 hour இருந்து பார்க்குறேன், அவ்வளோதான் முடியுதுன்னு. இது அப்படி பண்ணுற வியாபாரம் இல்லை, ஃபுல் டைம் செய்ய வேண்டிய வேலை, நான் பார்த்துக்கிறேன்னா. அடுத்துட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு இடம் கிடச்சிது, பார்த்து அவருக்கு 150 பேர் வேலை செய்கிறாங்க, 3 அமெரிக்கன்ஸ் வேலை செய்கிறாங்க அவருடைய ஆஃபீஸில். அதை வந்து பண்ணி இப்போ வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் 60 crores பண்ணான் டேர்ன் ஓவர். அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு சுத்தமாக தெரியாது, என் சன்னுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை தனியாக நடத்துகிற அளவுக்கு அவளுக்கு தான், ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு அனுபவம் வரும், படித்தது இல்லாமல் மெக்கன்சில் ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தது. அப்போனா இன்னும் கூட பெரிய வாய்ப்பு இருக்குது, இன்னும் பெரிய அளவு செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள்லாம் கொஞ்சம் பின்தங்கிட்டோம்னு சொன்னேன். நான் படித்த காலத்தில் கிடையாது, இப்போ எல்கேஜிலேருந்து
கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது. என் பேர குழந்தைங்க கொழு பேரங்கெல்லாம் அதை படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்களால முடிஞ்சது, என் சன்னாலே முடியலை. அப்புறம் கிராண்டி அவன் சன் வந்து ஏசி காலேஜில் ஏசி டெக் படித்தான். அப்புறம் அவன் சும்மா ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு 9 மாதம் ஒரு கோர்ஸை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தான். பட்டு பேத்தி அப்போ கூட இதெல்லாம் வரல, ஆன்லைன்லாம் வரவே இல்லை அப்போ. அதனால் அதுக்கு உண்டான தயாரிப்போடு யாருமே இல்லை. நாங்கள் கிராண்ட் டாக்டர் படிச்சோன்னா அவர் பார்த்துட்டு இருக்கா. செட்டியார், அது வியாபாரத்துக்கு மேலே நீங்கள் வந்து வியாபாரங்கிறது ஒரு பாட்டு தான் உங்களுது. நீங்கள் வந்து ஒரு ஆத்தர், மார்கழி, மியூசிக், டான்ஸு, அந்த ஆர்வம் எப்படி வந்தது? அதில் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் மார்கெட்டில் பண்ணுற போது நீங்கள் சொன்ன வெளியூர்லேருந்து வரவங்களாம் நல்லி ஒரு ஞாபகம் இருக்கும். எப்படி ஆரம்பிச்சது இந்த ஆர்வம்? பிஸ்னஸ்க்காக ஆரம்பிச்சிட்டிங்களா, ஒரு ஆர்வத்தில் ஆரம்பிச்சிங்களா? இல்லை, அது சில நிகழ்ச்சிகள் இருக்குன்னு சொன்னேன், இதை கடவுளாக ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு. அது மாதிரி எங்கள் கடையில் நான் படிச்சுன்னு இருக்கும்போது நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு உட்காந்துட்டேன். அதாவது இன்னும் முன்னாடி எனக்கு 6 வயசு 1946. அப்போ வந்து ஒரு 6 கஜம் சேலை விலை 12 ரூபா, 9 கஜம் சேலை விலை 18 ரூபா. 100 ருபீஸ் ஆச்சுன்னா எங்கள் அப்பா எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். அதுக்காக வேக வேகமாக முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அதாவது 2 இடத்துல கிராஸ் பண்ணணும். 6:30 மணி 7 மணிக்கு ஒரு 6 வயசு குழந்தை ஒன்று போகணுன்னா டிராஃபிக் எப்படின்னு கட் பண்ண வண்டியே இருக்காது, சுத்தமாக இருக்காது. நான் அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் போய் உட்காந்துருப்பேன், 90 ரூபாய்க்கு வந்து நிற்கும். இன்னும் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா 102 வந்துடும். சில நாள் ஆகும், சில நாள் ஆகாது. ஆச்சுன்னா எங்கள் பக்கத்தில் பார்ட்லன்ஸ் ஹோட்டல்னு உட்லண்ட்ஸ் கிருஷ்ணாராவ் நடத்திட்டு இருந்தார். அதை ஐஸ்கிரீம் ஒன்றா 2 ஒரு ஐஸ்கிரீம் 12 பைசா. அப்புறம் முடிஞ்சு சில நாள் கிடைக்கும், சில நாள் கிடைக்காது. அந்த மாதிரி அப்படி வந்து அதுதான் எனக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் ஒரு அப்புறம் பின்னாடி இயற்கையாக ஒரு எங்கள் குலத்தொழிலால் ஒரு ஆர்வம் வந்துடுது. அப்போ என்னாச்சு முடிச்சு, அப்போ நாங்கள் வாடகை பக்கத்து கேட்டேன். இந்த கடைக்கு 51 வந்துட்டோம். 54 நினைக்கிறேன். நான் வந்து 54 தான். நான் அப்படியே ஹோம்ஒர்க் பிடிச்சா கடையில் இருப்பேன். கஸ்டமர் 7:30 மணிக்கு மேலே யாரும் வர மாட்டாங்க. சும்மா கடை தந்துச்சுமா 8:45 போயிடும். என்ன காரணம்னா டி நகர் 2 ரொம்ப சின்னது. அதாவது டி நகர் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். நார்த்து எல்லைன்னா பஸ் ரோடு, சவுத் எல்லாம் வந்து பர்கிட் ரோடு, ஈஸ்ட் வந்து மவுண்ட் ரோடு, வெஸ்ட் வந்து ரயில்வே ட்ராக். இவ்வளோ தான் டி நகர். அதே அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு அப்படி தான் இருக்கும் டி நகரில். எங்கள் தெருக்கோடியிலேருந்தால் லைலா கால் சர்ச்சு பார்க்கலாம், வீடே இருக்காது. இங்கே ஒரு வீடு இருக்கா, ஒரு 10 வீடுக்கு 10 பிளாட் காலியாக இருக்கான். அப்படி இருந்த காலகட்டம். அப்போ எல்லோரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அந்த காலத்தில் ஒரு வீட்டில் டெலிஃபோனும் ரேடியோவாக இருந்தால் அங்கே பணக்காரங்க. அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு காலம்பரை ஹிண்டு வாங்குறாங்க, சாயந்தரம் மெயில் வாங்குறாங்கன்னு வச்சுங்க. 4:30 மணி மெயில் படித்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நியூஸ் பண்ண மறுநாள் காலம்பரை ஹிண்டு பேப்பரை வர வரைக்கும் காத்துட்டுருக்கணும். அப்போ பனல் பார்க்கில் அந்த கார்பரேஷனே ஒரு ரேடியோ முதல்ல கார்பரேஷன் தான் இருந்து, அப்புறம் தான் ஆல் இண்டியா ரேடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாறிச்சு. அப்போது அந்த 7:15 டெல்லி தமிழ் செய்திகள்னு ஒன்று சரோஜ் நாராயண் சாமி அப்படியா, அவ்வளோதான் 5 அடி தான் இருப்பாங்க. குரல் அப்படி இருக்கும், பேசுனாங்கன்னா கணீர்னு இருக்கும். அது எல்லாரும் யார் யார் வீட்டில் ரேடியோவில் எல்லாம் இதில் அசம்பிள் ஆகிடுவாங்க பனல் பார்க்கில். அது 7:25 முடியும் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா 5 நிமிஷம் அவ்வளோதான். டீ நேரம் அவ்வளோ தான் இருந்து போயாச்சுன்னா 7:30 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க ரோட்டில். அப்போ வந்து பக்கத்தில் இப்போ குமரன் இருக்கிற இடத்துல கிருஷ்ணானந்த சபா ஆரம்பித்தாங்க. 54 ஆரம்பித்து ஒரு எம்எஸ்எம் அவர்கிட்ட யார் பெரியவங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியாது. அங்கே நான் வரண்டான்னு இருந்துட்டா ஏன்னா ஊர் அப்படியே நிசப்தமாக இருக்கும், ஒன்றும் சத்தமாக இருக்காது. அப்போ வந்து அவங்க பாடுற பக்கத்துலேருந்து பாடுற மாதிரி ஒரு அந்த ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நம்ம மெய் மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உணர்ந்து, அதாவது நம்ம மனசை வந்து என்ன சொல்கிறது, வார்த்தை தெரியாது, அமைதிப்படுத்துகிற சக்தி இந்த கர்நாடக இசைக்கு இருந்தால் அப்போ தெரிஞ்சுட்டேன். அது அந்த ஒரு இன்சிடெண்ட்டில். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க இங்கேருந்து இப்போ இருக்கிற கிஃப்ட் ரோடு போயிருந்தாங்க. அப்போ அந்த இடத்த பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதனால் எல்லா மெம்பர்கிட்ட ஒரு 3000 ரூபா 3 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் 3 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துட்றேன்ட்டு. அப்புறம் வாங்கிட்டு போயிடுது. 59 வாங்கிட்டு போனாங்க. 62 ஒன்று கொடுக்குறது கிருஷ்ணா இவர் ஜெகஜராமன் செக்ரட்டரி வந்தார். நான் கடையில் நின்றுட்டு இருந்தேன். இந்த குருசாமி இது நான் எனக்கு இந்த இது சொன்னேன், மனசை ஒரு மாதிரி சாந்தப்படுத்துகிற குணம் அந்த சங்கீதத்துக்கு. நான் சொன்ன திருப்பி கொடுப்பானா, என் டொனேஷனை நீங்களே வச்சுக்கன்னு சொல்லிட்டேன். அது ரொம்ப பரம சந்தோஷம். அப்புறம் நிறைய இடத்துல போனால் குருசாமி இந்த மாதிரி நான் திருப்பி கொடுக்க போனேன் அப்படின்னு சார், ரொம்ப பேர் சார் நீங்கள் வச்சுங்க சார் திருப்பி கொடுக்க போனேன்ட்டேன். அதில் அது ரொம்ப பெரிய சந்தோஷம். அவர் ஸ்பான்சர்ஷிப் அந்த 3000 தான் ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ஷிப், அப்படி தான் வச்சுக்கணும். அப்புறம் என்னை வைஸ் பிரசிடெண்ட்டாக போட்டார்.
வைஸ் பண்ணி போனபோது ஏதோ ஒரு கச்சேரி நடந்துருக்கு. எனக்கு அவ்வளோ உண்மை என்ன ராகம்னு இப்போ கூட சில ராகம் தெரியும், எல்லா ராகம் தெரியாது. அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அது ரொம்ப சமயம் ஆப்போசிஷனில் பார்த்து இப்படியே கூட போயிடுவேன். எம்எல்ஏ மாதிரி பாட்டு கேட்டு பாடான்னு அப்படி கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் நடராஜன் தூர்தர்ஷனில் இருந்தார். அவரோட வந்த பிறகு தான் இந்த கச்சேரி கேட்கும்போது ஒரு தடவை ஏதோ பாட்டு கீர்த்தனை பாடின்னு இருக்கும்போது என்ன ராகம் தெரியும் எனக்கு தெரியல. என்ன நீ மன்மத ஹரிதாஸ் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் பார்த்துருக்கேன். மன்மத லீலையை பாட்டு நல்லா தெரியும். என்ன அது மனசுக்குள்ளே பாடி பாடினார். அது ஏதோ ஒன்றா இருந்து இதாண்டா இன்னொரு ராகம் சொன்னார், மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பழக்கம் வந்தது. அப்போ இவர் வைஸ் ஃப்ரெண்டாக போனப்புறம் அப்புறம் நம்ம அடுத்தது பார்த்தா சபாவில் அப்போது பிரசிடெண்ட்டாக இருக்கணும் நாங்கள். அப்புறம் பகவான் சபா, அதுக்கப்புறம் ஒன்றா முத்ரா, அப்புறம் அந்த மாதிரி ஒன்றா வந்தது. அதுக்கப்புறம் ரெகுலராக போய் கச்சேரி கேட்குறதுன்னு ஒரு பழக்கம் வராது. சீசனுங்கிறது எப்போ ஆரம்பிச்சிங்க செட்டியார்? அது மார்கழி ஃபுல்லாக அவ்வளோ ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுலாம் எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க செட்டியார்? அது கிட்டத்தட்ட 90க்கு அப்புறம் 93 சொல்லலாம். 93ல் நம்ம பார்த்தாசாம் சபா அதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அவங்க வந்து என்ன காரணமாக தெரியல, அவங்க மார்கழினே வச்சுக்கல, அவங்களுடைய ஆனுவல் இந்த என்ன சொல்கிறது இந்த மார்கழி சீசன் ஆனுவல் சீசன் வச்சிங்கன்னா அது பிப்ரவரி மாதம் வச்சுருந்தாங்க. வச்சுருந்த போது நான் வந்து அப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ஒரு டைம் பாம்பேலேருந்து மெட்ராஸ் வந்துட்டு இருந்தபோது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பக்கம் பூரா அந்த மார்கழி சீசன் இன் சென்னை, டிசம்பர் ஃபெஸ்டிவல் இன் சென்னைன்னு பக்கம் பூரா போட்டிருந்தான். அதில் வந்து 30 சபா பேர் போட்டிருந்தான். அதில் பார்சாதி சபா பேர் இல்லை. பார்சாதி சபா 1900 அவங்க ஆரம்பிச்சது. 1896 ஆரம்பிச்சு 1900 ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 122 இயர்ஸ். இப்போது நான் பேப்பர் பார்க்கும்போது 90 வருஷம் ஆகியிருந்தது. இன்னும் அது இவ்வளோ அப்புறம் பேப்பர் கையில் எடுத்துட்டு அப்புறம் மறுநாள் மெட்ராஸ் வந்தாலும் செக்ரட்டரிகிட்ட போய் காமிச்சு, என்னது நம்ம தான் ஓல்டஸ்ட் சபா, நம்ம பேரே காணுன்னு, நம்ம தான் டிசம்பரில் நடத்துறது இல்லையே, நம்ம பிப்ரவரியில் நடத்துகிறோன்னு. அப்போ மாற்றிங்க, டிசம்பரில் மாற்றுங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடின இடம் கிடைக்கல. அதாவது எல்லோரும் அவங்க சொந்த இடம் கொண்டு அந்த சபாவில் ப்ரோக்ராம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் எடுத்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த அதாவது மார்கழி மாதத்துக்காக ஸ்பான்சர்னு அப்போ ஆரம்பித்து தான் 93 நினைக்கிறேன். செட்டியார், அந்த மார்கழி மாதம் வந்து உங்கள் கடைக்கு இந்த விஐபி கஸ்டமர்லாம் யார் வந்திருக்காங்க செட்டியார்? உங்களோட நிறைய பேர் வந்திருப்பாங்க. யார் ரொம்ப பிரசித்தமாக ஏதாவது அதாவது ஃபஸ்ட்டு வந்தது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்திருந்தார். அது 1953 பிப்ரவரி. அப்போது எங்கள் அப்பா இருந்தார். வந்துட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செக்யூரிட்டி பர்மிஷன் கொடுக்கல. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், நீங்கள் எனக்கு செக்காக கொடுத்துருங்கன்னு. அப்புறம் அவரே எழுதி அவரே கைத்து போட்டு கொடுத்தா. இன்றைக்கும் கடையில் ஃபோட்டோ காப்பி வச்சுருக்கோம். அப்புறம் நிறைய பேர் அது மாதிரி மல்ஹோத்ரா வந்துன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஆர்என் மல்ஹோத்ரா வந்திருந்தார். அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர். அப்போ வந்து செக் கொடுத்த போது சொன்னார். ஆமாம், எழுதிட்டோன்னே இந்த பில் போட்டோன்னே நான் செக் கொடுக்கவா கேஷ் கொடுக்குவான்னார். நான் சொன்னேன், நீங்கள் செக் கொடுத்தாலும் நீங்கள் தான் உங்கள் கை தான், கேஷ் கொடுத்தாலும் உங்கள் கை தான் இருக்க போதார். அதுக்கப்புறம் செக் கொடுத்தாரு. அது மாதிரி அப்போ வந்து அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்திருக்கார், சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்திருக்கார், ஷா ஆஃப் ஈரான் அவங்க வந்திருக்காங்க, கிரீஸ் இளவரசி, ஃபின்லாண்டு ராணி அல்ல இளவரசி. அது மாதிரி ஆல்மோஸ்ட் அது ஒரு நாள் நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்பாசிடர் கார் ஒரு நேரம் போயிடுது, கடையை தாண்டி போயிடுத்து. அப்புறம் குமரன் வாசல் இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து இறங்கி நடந்து வந்துடுறது. அதான் ஃபாரினர்னு தெரிஞ்சுட்டேன். வந்துட்டு அப்புறம் நேராக வந்தால் நேராக உள்ள போனால் நான் கூட போனேன். வந்துட்டு என்ன சார் நீங்கள் 2 கடை தாண்டி போயிட்டு அப்புறம் வந்தீங்களேன்னு. இல்லை இப்போ பார்த்துனே வந்தேன், இந்த நல்லின்னு பார்த்தேன். நல்லி வேர்ல்டு வைடு தெரிஞ்ச பிராண்டா சரின்ட்டு இன்னும் டிரைவர் நிறுத்துறான்னு சொல்லிட்டு உண்மை அதனால் திருப்ப முடியல, நான் வண்டியை நிறுத்திட்டு நான் வந்தேன். அப்புறம் நீங்கன்னு கேட்டேன். நான் தான் தாமஸ் பேட்டானுடைய பேரன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. அதாவது அவ்வளோ தூரம் பெருமையாக இருந்தது. நம்ம இது வந்து அது இவர் வந்து தாமஸ் பாட்டா பேரன்னு சொல்லி கண்டுபிடிச்சி யாரோ ஃபாரினர் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி இந்த கடையை பற்றி நான் ஒரு சின்ன புஸ்தகம் எழுதியிருக்கேன் இங்கிலீஷில். நான் அப்போ அவரோட பிரான்ச் ஒன்று இதில் இந்த உஸ்மான் ரோட்டில் இருந்தது, இப்போ இருக்குது. அதுக்கு போயின்னு இருக்கேன். நான் பிஏ அனுப்புகிறேன், அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. அப்புறம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நிறைய இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு தரம் பிரேமா சீனிவாசன் டிவிஎஸ் உங்களுக்கு என்ன வேணும் மதர் அவங்க வந்திருந்தாங்க. கூட யாரும் ஃபாரினர் இருந்தாங்க, ஒரு லேடி. அது எல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அந்த கார் அங்கே உள்ளே நிறுத்த நிறைய வச்சுருக்கு. அங்கே நிறுத்திட்டு
கோபாலும் கண்ணனும் ஒரு டிரைவர், நீ இங்கே நாங்கள் 2 பேர். அப்போ ஒரு மார்க்கெட் இருந்து டீனரில் உஸ்மான் ரோடு ஓட்டின மாதிரி அவர் கம்ப்ளீட்டாக காய்கறி கடை தான். அதாவது கொஞ்சம் விலை ஜாஸ்தி, ஆனால் நம்ம போய் வாங்கலாம். கொத்தவாளிச்சொல்ல எல்லோரும் போய் வாங்க முடியாது. வண்டி எங்கே நிறுத்துறது, எங்கே போய் பார்க்குறதுன்னு ரொம்ப பேர் யாராவது வாங்கிட்டு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் பார்த்தா அவங்களே அவசரம் வருவாங்க நேரில் வாங்குறதுக்கு. போயிட்டு அதோ கடையில் வாங்கிட்டு அப்புறம் வந்தாங்க. வந்துட்டு வண்டியில் ஏறும்போது அந்த என் கூட வந்திருக்காங்க, யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியல, யாரோ ஃபாரினர் மாதிரி. அதான் ஜாக்லின் கென்னடின்னாங்க. ஒத்தனும் கண்டுபிடிக்கல. இங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து நடந்தே பனல் பார் மார்க்கெட் போய் கடைசி வரைக்கும் போய் சுற்றி வந்து ஒருத்தர் அவங்களை கண்டுபிடிக்கல. நானும் அதாவது இவங்க சொன்னோன்னே ஃபேஸ் பார்த்தா ஜாக்லின்னு தெரிஞ்சுது. அது நான் ஒரு தரம் கௌரி ராமநாராயண் பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். அது ஹிந்துவில் ஒரு பாக்ஸ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் அப்படின்னு சொன்னேன். ஏண்டா நீ பாட்டு சொல்லி வச்சுட்டேன், எனக்கு ஃபோன் மேலே ஃபோன், இது மாதிரி நடந்தாமேன்ட்டு. ஜெட்ட இன்னொரு கொஸ்டின் குயிக்காக, எஜுகேஷனில் உங்களுக்கு நிறைய இன்வால்மெண்ட்டு, நிறைய சேரிட்டி பண்ணிருக்கீங்க, நிறைய காலேஜில் கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு விஷயம், அதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எனக்கு அதாவது வசதி இருந்தது, ஆனால் என் குடும்ப சூழ்நிலைலாம் படிக்க முடியாமல் போச்சு. எங்கள் ரொம்ப பேர் வசதி இல்லை, அதனால் எனக்கு படிக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா இல்லாதனால பொறுப்பேற்றுக்க வேண்டிய நிர்பந்தம் காரணமாக நான் ஆசை இருந்தும் வசதி இருந்தும் படிக்காமல் நான் கிடைக்க வந்துட்டேன். பட் மனசில் இந்த குறை ரொம்ப நாள் இருந்தது. ஒரு தூரம் ஜிடி பிர்லாவுடைய பிர்லா இல்லை, ஜேஆர்டி டாட்டாவோட புஸ்தகம் 85, 89 அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகமாக வந்தது. அவர் படிக்கும்போது பாரிஸில் அவங்க பாட்டி வீட்டில் இருந்து அங்கே படிச்சிருந்தார். ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு ஹாலிடேஸ்க்கு இங்கே இந்தியாவுக்கு வந்தார். அப்போ அங்கே பாம்பேயில் அதான் சும்மா இருக்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தார். அப்போ போயிட்டு வந்தார். அப்போ அவங்க தகப்பனார் இறந்து போயிட்டார். இறந்து போயிட்டோன்னே நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு திருப்பி பாரிஸ் போவானான்ட்டேன். சரி, ஸ்கூல் ஃபைனலோடு நிறுத்திட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தால் அப்படி இருந்துட்டு அப்புறம் ஜேஆர்டி டாட்டா பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைலட் நம்பர் 1 போட்டிருக்கோம். பாம்பே ஃப்ளையிங் கிளப்பும் போட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு பைலட்டு இது லைசன்ஸ் வாங்கினவர். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு கராச்சி டு மெட்ராஸ், இது பாம்பே தபால் நிறுத்தினார். அந்த மாதிரி இருக்கிற எங்கள் எவ்வளோ டெக்னாகிராஃப்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலும் என் மனசுக்குள்ளே சின்ன அந்த கஷ்டம் இருக்குது. நான் ஸ்கூல் ஃபைனல் காலேஜ் படிக்கலேன்னு. அப்போ டாட்டா பிர்லா தான், அம்பானி எல்லாம் வரல. அப்போது சரி, இவருக்கே இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் காலேஜ் படிக்கலாம் கஷ்டப்படுறாருன்னா நமக்கு என்ன கணக்கு அது நான் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஆனால் யாராவது என்னுடைய ஒரு இன்சிடெண்ட், பக்கத்து வீட்டில் தாராச்சந்த் கல்லடான்னு சொன்னேன் இல்லையா, அப்படி சொன்ன உத்தம்சந்த் கல்லடான்னு இருந்தார். அப்போது கல்கியில் எங்கள் அடுத்த வீட்டுக்காரரை பற்றின்னு ஒரு வாரம் ஒரு கட்டுரை வரும். அதாவது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற பற்றி நம்ம தெரிஞ்ச விஷயம் சொல்லணும். அது மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது இது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கடிதம் வியாழக்கிழமை அன்றைக்கி அந்த கல்கி வரும். வெள்ளிக்கிழமை ஒரு லெட்டர், இன்லைன் லெட்டர் இதில் வேலூர் ஜெயிலேருந்து வந்தது. அப்புறம் நான் கட் பண்ணி பார்த்தேன். அது மாதிரி ஜெயில் அதிகாரியின் தணிக்கைக்கு உட்பட்ட கடிதம்னு எழுதியிருந்தது, சீல் போட்டிருந்தது. அப்புறம் படித்தா முத்தாக கழித்து மதன் யாரோ கைத்து போட்டிருந்தான், எழுதிருந்தான். அது என்னென்னா, திருவள்ளூர் பக்கத்தில் அவங்க ஊர் சொந்தூர். அந்த கிராமம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது வரைக்கும் ஒருத்தர் நிலம் இருக்கும், அடுத்தது ஒரு நிலம் இருக்கும், இங்கே வரப்பு இருக்கும். அடிக்கடி இந்த வரப்பு சண்டை வரும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்த அப்பா, இந்த 2 மதன் அவனுடைய தம்பி இந்த பக்கம், அவங்க சித்தப்பா அடுத்த லேண்டு. இன்னமும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சித்தப்பா இவங்க அப்பாவை ஏதோ கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசிட்டார். இந்த கதிர் வெட்டுற அறிவாளி வச்சு அப்படியே போட்டாங்க, செத்து போயிட்டார். அவர் செத்துவா போயிட்டார். அவர் எது இந்த பையன் இந்த மதன் என்ன பண்ண அது சொன்னால் அவங்க புரியும். இவன் இவனு பொண்ணு ஸ்கூல் பையனை முடிச்சுட்டு ஆன் மெரிட் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அவளுக்கு அட்மிஷன் சேருன்னு வந்துடுத்துன்னா என்ன பண்ணது, அந்த லெட்டர் நேரில் போய் அவன் ஜெயிலில் இருந்தான். அந்த இன்சிடென்ட்னால அவனை ஜெயிலில் போட்டாங்க, ஆயுள் தண்டனை இவனுக்கும் தம்பிக்கும். அப்போ அது மாதிரி அப்பா எனக்கு இது மாதிரி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடச்சிருக்கு. இது அப்போது 5000 4000 ஒரு செமஸ்டர். அப்போ 5 வருஷம் இருந்தது. அப்புறம் இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அது கட்டணும்னு சொன்னால் போயிட்டு அவன் அழுதான். என்னம்மா உனக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு, நான் செஞ்ச அவசரப்பட்டு பண்ண ஒரு தப்பில் நான் ஜெயிலில் இருக்கேன், இப்போ
நான் ஒரு பைசா அவனுக்கு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கவன்னு. நான் அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ண, சரி அவங்க அம்மா வீட்டு போயிட்டா அன்றைக்கி பூரா அழுதுனே இருந்திருக்கான். நாம் செஞ்ச தப்பு நம்ம குழந்தைனுடைய வாழ்க்கையை வீணாயிடுச்சேன். மறுநாள் காலமுறை இந்த வெளியே வியாழக்கிழமைக்கு இந்த புத்தகம் வந்திருக்கு. இவனுக்கு ஏதோ ஒரு புத்தகம் கூட இவங்க கையில் கல்கி வந்து சேர்ந்து படித்தபோது இதை படித்தா அதில் கடைசி பேர் என்னென்னா அவர் சொல்கிறார், இவர் நல்லி செட்டியார் வந்து கோயிலுக்கு கூட மாட்டேன்னு சொல்லுவார், எஜுகேஷன்னா கொடுத்துருவார், மாட்டேன்னு சொல்ல மாட்டார்னு அதில் எழுதிருந்து ஒன்று. அப்படி தான் அங்கே லெட்டர் எழுதியிருந்தான். இதெல்லாம் எழுதிட்டு அது வருவான். அப்புறம் நான் ஒரு கடிதம் என் நண்பருங்க ஆர் நட்ராஜன், ஹிந்து நட்ராஜன் சொல்லுவோம், வந்திருக்கார். அவர்கிட்ட நான் ஒப்படைச்சேன். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு அவங்கள ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தரம் அவங்க வருவாங்க, வந்து பணம் கொடுத்துருவார். அது போய் அப்புறம் அது மாதிரி இது முடிச்சுட்டு இது பல வருஷம் ஆகிடுச்சு, நான் மறந்தே போயிட்டேன். இவனுக்கு 14 வருஷம் தண்டனைன்றது நன்னடிதான் குறைச்சிட்டாங்க. 10 வருஷமாக 11 வருஷம் வந்துட்டாங்க. நான் நேராக திருவள்ளூர் வரமாட்டேன், என் குழந்தை படிக்கிறதுக்கு ஒருத்தர் நான் பார்த்ததில்ல, நானும் பார்த்தேன், அவருக்கு என்ன தெரியும், எனக்கு அவர் தெரியாது. அவர் பார்த்துட்டு தான் நான் கிராமத்துக்கு இருந்தேன். நான் இங்கே இது மாதிரி இங்கே வெளில போயிட்டேன். ராத்திரி 9 மணிக்கு போனேன். அப்புறம் விசிட்டர்ஸ் பேரெல்லாம் அதில் ஒன்று மதன்னு போட்டுருந்து, கேள்விப்பட்ட பேராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வருஷன்னா அப்புறம் நமஸ்காரம், யார் பண்ண, நீங்கள் தான் என் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கெட்டிக்காரக்கு அவள் படித்து முடிச்சோன்னே நல்ல ஜாப் கிடச்சிது. ஸோ அது வரைக்கும் வறுமையில் இந்த குடும்பம் ஏதோ அவங்க சுயமாக அந்த சம்பாத்தியத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்க்கை அளவுக்கு இருந்தது. அதை நான் சொல்லிவிட்டு சொன்னேன், நான் தான் சார் அந்த மதன்ன்றதுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஏதோ நான் அவசரப்பட்டு போனதில் குழந்தை இப்படி வீணாக போயிடுவோம் பயந்துட்டு அதுக்குள்ளே இது மாதிரி நடந்தது. அப்புறம் இப்போ அந்த கல்கியை பார்த்து அப்புறம் உங்களுக்கு எதுதான் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னு இது மாதிரி நிறைய, அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முடியாது. இன்னும் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், அவர் சொல்லவே ஞாபகம் வருது. எஸ்எல்சி, அதாவது அப்போ 11th ஸ்டாண்டர்ட், அப்போ இப்போ 10th நீங்கள் ஸ்கூல் ஃபைனல், அப்போல்லாம் 11th தான் ஸ்கூல் ஃபைனல். போகும்போது சடகோப்பன்னு ஒரு பையன், அவன் 5ஆம் தேதிக்குள்ளே ஃபீஸ் கட்டணும். அப்போ 5 ரூபா இது என்ன சார் ஃபீஸு. 5ஆம் தேதி கட்டலன்னு பேர் அடிச்சுடுவாங்க. ஓவி கோபால்னு எங்கள் கிளாஸ் மாஸ்டர், என்னடா சடகோபம் ஆளை காணும், இன்றைக்கி லாஸ்ட் டேட்டாக பணம் கட்டலன்னு பேர் அடிச்சுடுவாங்களேன்னு. அப்புறம் நான் கொஞ்சம் தைரியமாக பேசுவேன் கூட. வி கிருஷ்ணன் சொல்லிட்டு ஹோட்டல் காஞ்சி, அது அதனோட முதலாளி ஜெயராமன் சொல்லிட்டு அவருடைய சிஸ்டர்ஸ் என்ன, நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அப்போ அவன் சொன்னேன், சார் ஒரு நாள் டைம் கொடுங்க சார்னு. சார் அப்போ நாங்கள் 2 பேரும் போனோம் பழமாமத்தில் வீடு போனால். அவங்க அங்கே ஏதோ அந்த காலத்து வீடு நடுப்புறம் மொத்தம் அப்படி இருக்கும், ஓட்டு வீடு, ஏதோ தூண்டு சாஞ்சிருந்தான். அவங்க அப்பான்னு நினைக்கிறேன், அது இந்து படிச்சிருந்தார். உள்ளே எட்டு பார்த்தேன், யாரா அப்படின்னா இது மாதிரி சடகோம்னு ஒரு படிக்கிறோம். என்னன்னு கேட்டார். இவன் 5 நாளாக வரவே இல்லைன்னு. அவன் வரமாட்டான். ஏன் சார் வருவான்? நான் பேசலை, அவன் கிருஷ்ணன் தான் பேசினான். ஏன் சார் வரமாட்டான்னு கேட்டார். அவனுக்கு 5 ரூபா கட்டுறது என்னால் முடியாதுன்னு. அப்புறம் என்ன அப்படி சொல்ல வாசலுக்கு வந்துட்டான். என்ன இப்படி சொல்கிறாரு அவங்க அப்பான்னு. ஒரு விஷயம் சொல்கிறேன்டாரு, ஒரு வழி இருக்குது. இவன் இவங்க மாமாவுக்கு ரொம்ப செல்லம், ஜெயராம் இருக்குது. இவன் எவ்வளோ பணம் எடுத்துட்டாலும் அவர் ஒன்றும் கேட்க மாட்டார். அவன் ஏதோ தர்மத்துக்கு தான் வச்சு கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அதனால் நீ எவ்வளோ கேட்டால் உங்கள் மாமா கொடுப்பாரு. எனக்கு எங்கள் அம்மா டெய்லி 4 பேக்கெட் மணி, இன்றைக்கி என் புள்ள 4000 வாங்கிக்கிறான் பேக்கெட் மணி ஒரு நாளுக்கு. நான் 4 வாங்கி அதை என்ன பண்ணி சேர்த்து வைப்பேன். ஏதோ சினிமா ஏதோ போவேன் சண்டே, நான் வேணால் செலவு பண்ண சேர்த்து வைக்கிறேன். 6 நாள்னா 1.5 ரூபா ஆச்சு, ஒரு மாதத்துக்கு 6 ரூபா ஆச்சு. மாதம் 5 ரூபா நான் கட்டுறேன். அப்போ அந்த காலத்தில் புக்ஸு நோட் புக் சேர்த்து 20 ரூபா. அதை வாங்கி உன்னால் தாண்ட முடியும், நீ அதை வாங்கி கொடுத்தாரிட்டு உள்ளே அவர்கிட்ட இது மாதிரி இவன் மாத சம்பளம் கட்டுறான். அவர் கிருஷ்ணன் சொன்னான், நான் நோட் புக்ஸ் அண்ட் புக்ஸ் வாங்கிக்குவேன் அப்படின்னு நான் யோசிச்சு போங்க ஆட்சியம் இல்லார். அப்புறம் முடித்தான். இதெல்லாம் மறந்தே போச்சு. இது எப்போ 1955 இது நடந்தது. இப்போ சமீபத்தில் 2001 அதாவது அந்த இடம் பெருமாட்டேன், அதாவது நரசிம்மர் இரண்யவதம் நடந்ததை அகோபிலத்தில் தான் அந்த அகோபில மடத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. அங்கே ஒரு நரசிம்மூர்த்தி விக்கிரகம் ஒன்று உண்டு. அவர் என்ன நினச்சார், ஒரு டைம் இங்கே கம்ப்ளீட்டாக வைண்டப் பண்ணி இங்கே சென்னையில் சேலையூரில் வந்துட்டார். அங்கே தான் இப்போ அகோபில மடத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் சேலையூர் தான். அது 2001 வந்துட்ட உடனே என்ன பண்ணார், அவங்களுக்கு ஆஸ்தான வித்வான்னு ஒருத்தருக்கு அந்த பதவி கொடுப்பாங்க. அது 5-6 வருஷம் விட்டு போயிருந்து. அந்த வருஷம் உமையாள்புரம் சிவராமனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவருக்கு இது மாதிரி உங்களுக்கு கொடுக்குறது இந்த தேதி டைமில் குறித்து கொடுத்தாங்க. அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் சொன்னார், இது மாதிரி எனக்கு ஆஸ்தான வித்வான் பதவி நீ அவசியம் வாடான்னு. அப்புறம் நான் போயிருந்தேன். போகும்போது நான் உட்காந்துருந்தேன், எங்கேயோ உட்காந்துருந்தான் அவன். அது எப்போ 56ன்னா பார்த்துங்களேன், 44-45 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். அவன் தான் அப்புறம் பார்த்தோன்னே, எனக்கு தெரிஞ்சாடான்னா சடகோபம் தானே அவன். அப்போ இந்த கதையெல்லாம் சொன்னான். இது மாதிரி எனக்கு மறந்தே போச்சு, எல்லாம் ஆகி போச்சு. முடிஞ்சோடனே
அப்படியாடான்னு நினச்சின்னு அவரோட பேசி முடிச்சோடனே ஜீர் கூப்பிட்டேன் வாடான்ட்டு. என்னடா செட்டியார் கதை கட்சி இருந்தேன்னு. சார் நான் பழைய கதை சொல்லியிருந்தேன் சார் இது மாதிரி. அப்போ அவன் சொன்னான், நான் எஸ்எல்சி படித்ததுனால எனக்கு கிரீன்லேஸ் பேங்க்கில் வேலை கிடச்சிது. இதே நான் அதான் ஃபுல்ஃபார்ம் அதான் 10th முடிச்சேன்னு வேலைக்கு நான் என்னன்னு சொல்லி வேலைக்கு இப்போ வந்து எம்காம் கேட்குறாங்க பேங்க்கில். அந்த காலத்தில் வந்து இப்போ எஸ்எல்சி முடித்தாலும் பேங்க்கில் வேலை கிடைக்கும். படித்தா அவன் கெட்டிக்கார பையன். அங்கேருந்து ஏதோ இப்போ பரிசா இதோ பெரிய பெரிய மேலெல்லாம் இதாக வந்து அவங்க இடம் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அது பிளாட் போட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒன்று, அப்புறம் ஹவுசிங் லோன் அவங்களே கொடுத்து சொந்த வீட்டில் அப்போ தான் என்ன நாங்களாம் 40 என்ன 98 ரிட்டையர் ஆகியிருக்கான். 57 வயசில் நிம்மதியாக இருக்கேன்டா. நீயும் கிருஷ்ணனும் நீ பணம் கொடுக்கலன்னா என் வாழ்க்கை எப்படி வருவோம் எனக்கே தெரியாது. இது ரொம்ப மாடஸ்டாக சொல்கிறார். he supports many educational institutions actually. அவர் இது வந்து கிவிங் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். செட்டியார் ஃபைனலாக ஒரு கேள்வி. நீங்கள் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கீங்க, அது ஒரு பக்கம். நீங்கள் உங்களுக்கு சினிமாவுக்கு சொந்த பிறகு ஏதாவது படத்தில் நடத்திருக்கீங்களா செட்டியார் நீங்கள்? அந்த புக்கு பற்றி முதல்ல சொல்லிடுறேன். நான் வந்து சபாக்குள்ள தலைவராக ஆன பிறகு தான் மேடையில் பேசுறதுன்னு பழக்கம் வந்து. அதுக்கு முன்னாடி மேடையில் ஏறி பேசுறதில்லை. எல்லோரும் மாதிரி எனக்கும் மேடை பூச்சி இருந்தது. பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு வரல பேசக்கூடிய. சபாவுக்கு வந்தப்புறம் அடிக்கடி பேச வேண்டிய வாய்ப்பு வந்தது. இந்த என்ன கேட்டிங்க? 3 புக்ஸ். புக் அதாவது என்னாச்சுன்னா 1983 அப்போ வந்து அருணோதயம்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் கம்பெனி, அருணன் என்னுடைய ஓனர். அவர் வந்து முதல்ல என் கடைக்கு பார்த்து தமிழ் பண்ணிருந்து அங்கே இருந்ததுனால அவருக்கு என்ன தெரியும். இப்போ 30 வருஷத்துக்கு வந்து ஒரு 30 விதமான புஸ்தகங்கள், நாவல், சிறுகதைகள், அப்புறம் பயோகிராஃபி இது மாதிரி போடணுன்ட்டு போட்டபோது அவர் சொன்னார், ஒரு எப்போ பார்த்தாலும் தொழிலதிபர்கள் கூப்பிட்டு நம்ம அவங்க அனுபவத்தை எழுத சொல்கிறோம், நம்ம இதை யாராவது ட்ரேட்லேருந்து எழுத சொல்லலாம்னு என்ன கூப்பிட்டு எழுத சொன்னார். சார் நான் அவருக்கு எழுதுந்து இல்லை சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன இல்லை, நான் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு உங்களுக்கு சொல்கிறேன். மாசிலாமணின்னு ஒரு எழுத்தாளர், அவர் தூர்தர்ஷன் டைரக்டர் நட்ராஜன் சொன்னேன், ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்புறம் 2 பேரும் அனுப்புகிறேன் கூட வச்சுட்டு. இன்னும் 3 நாள் இருக்குது. நான் சார் என் விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். கார்டு வந்ததுனாலும் தப்பால் வந்தாலும் ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்ப்பேன். நான் கடிதம் சோம்பேறித்தேன், அதனால் ஃபோனில் பேசிடுவேன். என்ன சொல்லணும் எழுதணும் சார். அது மாதிரி சார் நான் எங்கே சார் இத்தனை பக்கம் எழுதுறேன், நீ டேப் பண்ணி கொடுங்க, அவங்க வந்து போட்டுருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி உட்லன்னு சொல்கிறவங்க போட்டு டேப் பண்ணி கொடுத்து அப்புறம் அந்த புக்கு தான் இப்போ வெற்றியின் வரலாறுன்னு இருக்கு இல்லையா, அந்த புஸ்தகம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் மாறுதல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது புஸ்தகம், அதாவது வியாபாரத்தை பெருக்குது, அது கூட இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட், இது 5 மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஹிந்தி, குஜராத்தி, அப்புறம் இது 2-3 லாங்குவேஜஸ், தெலுங்கு, அது மாதிரி. அப்போ வந்து 2வது புஸ்தகம் வந்து போட்டது. இது வந்து ஃபஸ்ட்டு புக் 1983. அப்புறம் அது அவசரமாக போட்டது. 2வது புக் 89ல் எங்கள் சேல்ஸ்மேனுக்காக எழுதுனது. அப்புறம் நட்டான் சார்கிட்ட காமிச்சேன். அவர் சார் இன்னும் கொஞ்சம் முன்னும் பின்னிஸில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு புஸ்தகமாக போட்டலான்னு. அப்புறம் புஸ்தகம் வந்தது. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் புக்குன்னு சொல்லிட்டு அவார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, கொஞ்சம் ஒன்று அது ஆரம்பிச்சு இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 80 புஸ்தகம் எழுதியிருக்கேன். வருஷம் அது வந்து மேனேஜ்மெண்ட் உண்டு. அப்புறம் பின்னாடி நிறைய ஆமாம், சில சித்த புருஷர்களுடைய நான் ரொம்ப சுருக்கமாக முடிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடிவு போகிறீங்க தெரியல. ஆன்மீகத்தில் எனக்கு ஈடுபாடு வந்தது. அது ஒரு நிகழ்ச்சி, நான் சொன்னது கடவுளாக நடத்து. அன்றைக்கி வந்து நான் மெட்ராஸ் சேலம் போகிறேன் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக. நைட்டு ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட்டு ஏசியில் நான் போகிறேன். போனபோது ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் அப்போ தான் சாப்பிட போகிறார். வச்சு பக்கத்தில் ஒரு விஸ்கி பாட்டில் வச்சுருந்தார். நான் போய் உட்காந்தேன். உங்களுக்கு எதாவது ஆட்சேபணியானார். எனக்கு ஒரு ஆட்சேபணி இல்லை சார், நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அப்புறம் எங்கள் வழக்கமாக என் கார்டு கொடுத்தேன். அவர் கார்டு எங்கிட்ட கொடுத்தார். ஜெகதீஷன்னு சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸுக்கு அட்வொகேட்டு, நம்பர் 15 ஜட்ஜி அபங் இன்ஸ்டியூட் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லி பேசின்னு இருந்தேன். 2 நிமிஷம் பேசியிருந்தேன். அதுக்குள்ளே MS விஸ்வநாதன், அந்த மியூசிக் டாக்டரா இல்லை டாக்டர்லாம் நினைக்கிறேன், மருமக சுலக்ஷனா அவங்க யாரோ கூட பெரியம்மா வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு அப்புறம் அவர் ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அது நிறைய அவர் பர்சனல் விஷயம் நிறைய சொன்னார் ஆன்மீகமாக. ஒரு விஷயம் மட்டும் என் சம்மந்தப்பட்டது. அப்புறம் சொல்லிட்டு வரும்போது இது மாதிரி ஒருத்தர் பெரியவர் வந்திருந்தார். அவர் வந்து காஞ்சி மகா பெரியவா இருந்தார் இல்லையா, சந்திரசேகர் வந்து சார் இப்போ 100 வயசு கொண்டாடினாங்களே, அவருடைய உடன் பிறந்த சகோதரர். அவர் வந்து சிவன் சார்னு கூப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார்.
அப்புறம் அது காரில் உட்காந்தா நான் போய் நமஸ்காரம் பண்ணிட்டேன். அவர் புஸ்தகம் ஒன்று என்கிட்ட கொடுத்தாரு, ஆத்ம ஞானம்னு பேர், நல்ல அற்புதமான புஸ்தகம். சார் எனக்கு புஸ்தகம் படிக்க ஆர்வம் சார், எனக்கு வேணும் சார்னேன். நீ வா வீட்டில் வந்து என்ன பார்க்க கொடுக்குறேன்னார். அப்புறம் பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்தார். அந்த அதெல்லாம் இப்போ சொன்னால் இன்னும் 2 மணி நேரம் ஆகிடும் அவர் சொன்ன கதை மட்டும். அதை ஆயிடுச்சு. நான் இது அப்படியே அப்புறம் சுலக்ஷனா மட்டும் கேட்டா இது அப்போ வந்து அவள் விவாதத்தை பண்ணிக்கு போகிறான்னு சொல்லிட்டு பேப்பரில் நியூஸ் வந்துக்கா. அவர் சொன்ன விவாதத்தை ஆகிடும், அப்போ நீ நல்லா இருப்பாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்குள்ளே சேலம் வந்துடுது. அவரும் அந்த விஸ்கின்னு சாப்பிடல, அந்த சாப்பாடும் சாப்பிடல. நாங்கள் வந்து அப்புறம் நான் இறங்கிட்டேன், எனக்கு சேலத்தில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு போன போது இது மட்டும் சொல்லிடுறேன், இந்த இன்சிடென்ட் மட்டும். போனேன், அப்புறம் வாங்கினார். அங்கெங்கே தேடினார், கிடைக்கல. 4:30 மணிக்கு போனேன். யார் கிளைண்ட்ஸ் கூட அப்புறம் வாங்க அனுப்பிச்சிட்டார், கிடைக்கல. அப்புறம் அவர் பூஜை ரூம் போய் தேடினார். அப்புறம் இல்லை அந்த லா புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த புஸ்தகம் காணோம். ராத்திரி 11:30 எங்கே வச்சேன்னு தெரியலப்பா, புஸ்தகம் காணேன்னார். அவர் யார் சார் பண்ணிட்டு அந்த உங்கள் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு வந்தார். நான் வெளியில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டேன், நான் எங்கே இருக்காருன்னு நான் கேட்டுக்கலையேன்னார். அப்புறம் ராமாயணா பப்ளிகேஷன் சொல்லிட்டு இந்த எட்வர்ட்ஸோடும் ராயப்பேட்டை சேர்றதுக்கு இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. அங்கே என்ன பண்ணால் அது எப்போ காலி பண்ணிட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. என்னடா பண்ணது தெரியல. அது புத்தகம் பேர் மட்டும் வந்து நான் இந்த மாதிரி விஷயம் ஆன்மீக சம்மந்தமாக எதாவது இருந்ததுன்னா சவுந்தரா கைலாசம் மட்டும் போய் கேட்பேன். நான் போனேன், இது மாதிரி இந்த கதையெல்லாம் சொன்னேன் இருறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்தது. அந்த புக் கொண்டு வந்து கொடுத்தாங்க என்கிட்ட. அது வந்து மத்திய கைலாஷ் இருக்கு இல்லையா, ட்ரஸ்டி ஷர்மான்னு இருந்தார், அவருக்கு சுவாமிகள் கைத்து போட்டு கொடுத்த புத்தகம். நீ உனக்கு ஆன்மீகத்தை ரொம்ப ஈடுபாடு நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. நீ படிச்சுட்டு கொடுனார். படித்த போது இதுக்கு முன்னாடி நான் அறகுறையாக தெரிஞ்ச பல விஷயங்களுக்கு பூரா ஓரமாக அதில் இருந்தது. நாங்கள் விட தேடிட்டு இருந்தால் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கெல்லாம் ஆன்சர் அதில் இருந்தது. நான் உடனே அவரை பார்க்கணும்னா இவர் தான் தெரியாதுன்ட்டார். காரில் வந்தார், நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த மாட்ட சொல்லி கடைசியில் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆடிட்டர் இதில் மந்தவெளியில் நாட்டன் லேனில் இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாதன் ஸ்கேஃப்னு டி நகர்லேருந்து அவர் விஸ்வநாத நம்பர் 13 பஸ்ஸில் அங்கே இருந்தாருன்னு. அதுக்கப்புறம் வந்து பத்மா சுப்ரமணியம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, நான் பத்மா சுப்ரமணியம் வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அவங்க எங்கிட்ட அப்புறம் போனோம். அப்புறம் இவங்க நான் ஐசமர வாடான்னாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டோம். இது மாதிரி ஆத்ம ஞானம் புக் கொண்டு போகணுன்னு குப்சாமி சொல்கிறாங்க. அது இல்லை, அது முடிவு போச்சு. இப்போ அதோட விரிவாக எழுதியிருக்கேன். ஏனிப்படி வாந்தன்னு நான் பேசிகிட்டே இருக்கோம். அப்போ தான் நர்மதா பதிப்பம் கொண்டு வந்து வச்சேன் அந்த பண்டில். எடுத்து முதல் புஸ்தகம் எனக்கு தான் கொடுத்தார். அப்புறம் கைத்து போட்டு கொடுங்கன்னு இந்த மாதிரி சொன்னால் கைத்து ஏதோ நவம்பர் 1990 ஆச்சு. அப்புறம் அற்புதமான புஸ்தகம் அது ஏணிப்படிகள் மாந்தர்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதை தெரிஞ்சுட்டேன், ஆன்மீக விஷயங்களா. அப்புறம் நான் போகும்போது சுற்றி பெரிய வித்வான்கள் இருப்பாங்க, தமிழ் பண்டிட்ஸு அது இவங்க இருப்பாங்க. அப்போ அந்த புஸ்தகத்தை படுறான்னு படிச்சுட்டு அதில் ஏதாவது கேள்வி கேட்பார். 2 பக்கமும் படிப்பேன். கேள்வி கேட்டார், ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன போது தான் சரியாக இருக்கும். அது ஒன்றும் பாராட்ட மாட்டார், ஒன்றும் சொன்ன ஒன்று வந்துடுவார். ஒரே ஒரு தரம் வந்து என்னாச்சு சொல்லிட்டு வரும்போது 1942 அப்போது வந்து வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்தது. ரேஷன் இருந்தது. கல்யாண வீட்டில் கூட 20 பேர் தான், இப்போ இந்த மாதிரி 20 பேர் தான் சாப்பாடு போடலாம். அதுக்கு மேலே இருந்து அவன் ரேஷன் கார்டு கொண்டு வரணும், அதை கொடுத்துட்டு அங்கே சாப்பிட்ணும், அப்படி இருந்தது. அப்போது இது வந்தது, கும்பகோணத்தில் மாசி மகம் வந்துட்டு அப்போ இவர் அந்த பக்கம் அதை போயிருந்தா ஒரு இடத்துல வருஷம் ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் அதான் பெரிய கியூ எல்லாருக்கும். அது இருக்கும் ஒரு 1000 பேர் மேலே இருக்குன்னு. என்னடா அப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சார் வந்து ராம்சாமி கிராமணியான்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது. அது எப்பறம் தெரியும் உனக்கு 2 வயசு தானடா போனார். நான் வந்து எப்படி ராம்சாமி கிராமின்னு சொன்னேன். ராம்சாமி கிராமின் தான் அது. அதாவது ராம்சாமி கிராமினி வந்து திருவித்தூரில் இருந்த திருவித்தூர் கோயிலுக்கு அடிக்கடி வருவார். இப்போ வடிவடியம்மன் கோயிலுக்குள்ள தியாராயர் கோயில், அதில் வந்து வடிவடியம்மன் கட்டி பார்த்து இப்போ கூட அது மட்டும் புதுசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கு வந்து அந்த நான் போயிருந்தேன், அப்போ குருக்கள் சொன்னார், அன்றைக்கி வந்து பாலாபிஷேகம் பண்ணார். அந்த பாலாபிஷேகம் என்னாச்சு, அந்த சிங்கமுகத்தை வந்து பூரா போய் அந்த குளத்துக்கு போய் சேர்ந்தோம். அன்றைக்கி குளத்தில் போனால் எடுத்த தீர்த்தமே இல்லை. அதுதான் அப்சல் 42 அந்த குருக்கள் என்கிட்ட சொன்னார், மொத்தம் பால் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதான் நினச்சின்னேன், இது மாதிரி அவருக்கு வந்து அரக்கு பிஸ்னஸ் உண்டு. அந்த நிறைய தமிழ்நாட்டில் பல இடங்களில் அது எண்ணி கட்டுறதுக்கு இல்லைன்னு வேகனில் அப்படியே போட்டுருவாங்க. போட்டு இங்கே வேகன்லேருந்து எடுத்து மூட்டை கோணியாக மூட்டை கட்டிட்டு வந்து அப்புறம் இங்கே எண்ணி எடுத்து பேங்க்கில் கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளோ பெரிய பணம் இருந்து செல்வாக்கு இருந்தது அவருக்கு. அதனால் இது பணம் இருந்தால் மட்டும் சாப்பாடு போட முடியாது, அவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கணும். அதனால தான் ராமசாமி கிராமணியான்னு கேட்டேன். அப்படி சரிட்டு ஒன்றும் சொல்ல. எஸ்ஆர் இப்போ பெரியவர் மாதிரி தான்,
சரின்னு சொல்லணுமா சரியில்லை, அப்படி பல அனுபவங்கள் ஏற்பட்டு பின்னாடி சில சித்த புருஷர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிது. அதெல்லாம் சொன்னால் அது ஒரு ஆன்மீக சபை மாதிரி ஆகிடும். இன்னொரு சந்தர்ப்பம் இருப்பேன் நான் சொல்கிறேன். அது நன்றி செட்டியா, ரொம்ப சந்தோஷம். நான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் அமைப்பில் ஒரு ஆங்கிலம் தெரியாத ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா பெரிய பாராட்டாக நினச்சிக்கிறேன். அதனால் என் குழந்தைகளுக்கு இது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம்தான். என் குழந்தைகளுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது அது மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்கூல் பையன் படிக்க முடியலன்னா கஷ்டப்பட அப்புறம் டான் பாஸ்கோவில் சேர்த்துருந்தேன். அப்போ யாரையும் தெரியாது. ஒரு மாதம் தினம் ஒரு மரத்தில் நிற்பேன். யாருமே தெரியாது எனக்கு 69. அப்புறம் ஒரு நாள் ஒரு அந்த இவனை பியூனை கூப்பிட்டுடே ஒருத்தர் மரத்தடியில் ஒரு மாதமாக நிற்கிறார் வர சொல்லி அப்புறம் அந்த 2 சீட் கொடுத்தா அது முடிச்சுட்டு ஒருத்தன் லைலாவில் படித்தான், ஒருத்தன் ஏசி டெக்கில் படித்தான். ஏதோ அதாவது என்னென்னா என்ன ஆங்கிலம் தெரியாத குறை சில சமயத்தில் நம்மளே ஒரு வெளிநாடு போகிறோம்னு வச்சுங்க, ஒருத்தர் உதவி இல்லாமல் முடியல. அந்த மாதிரி இருக்குது. இந்த கஷ்டம் என் குழந்தைகளுக்கு வரக்கூடாது இருக்குது. அப்படி பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு. எனக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ என்னை கூப்பிட்டு சில 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டேன். இது எனக்கு வியாபார பாடம், வாழ்க்கை பாடம், ஆத்மீக பாடம் எல்லாம். ரொம்ப நன்றி செட்டியார். நாங்கள் நிறைய கற்றுட்டு இருக்கோம். எல்லாரும் அதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பிஸ்னஸ் லெசன்ஸ், நிறைய லைஃப் லெசன்ஸ் செட்டியார். ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ரொம்ப நான் இன்னும் கூட நிறைய விஷயம் இருக்குது. பார்ட் 2 ஒன்று வச்சுப்போம் அப்புறம்.